Happy evening. A warm welcome to all of you. So, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Thank you for joining this session, Certified Student Coach, ஒரு free training session இன்னைக்கு நம்மளுக்கு. So, Certified Student Coach, இது ஸ்டூடெண்ட்டோடைய பிஹேவியர், லேர்னிங் ஸ்டைலு, எமோஷனல் நீட்ஸ் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பாசிட்டிவாக நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராம் இன்னைக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இந்த ப்ரோக்ராமில் சைல்ட் சைக்காலஜி பேசிக்ஸு, எத்திக்கல் கைடன்ஸ், பிஹேவியர் சேஞ்ச், லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மற்றும் ஆக்டிவிட்டி பேஸ்டு ப்ராக்டிக்கல் லேர்னிங் எல்லாமே கவர் பண்ணலாம். ஸோ இதில் உங்களில் பல பேருக்கு ஹுசைன் பாஷா சார் பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் இன்னைக்கு நிறைய நியூ ஜாயினர்ஸ் இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்காக சாரை பற்றி அண்ட் என்ஐபிஆர் பற்றி ஒரு இன்ட்ரோடக்டட் வீடியோ. டாக்டர் ஹுசைன் பாஷா மனித மனத்தின் ஆழத்தை கற்றவர், மனித நேயத்தின் ஒளியை பரப்புபவர், உளவியல் நிபுணர், சிறப்பு கல்வியாளர், இந்திய மறுவாழ்வு கவுன்சில் அங்கீகரித்த சிகிச்சையாளர், வாழ்வியல் பயிற்சியாளர், பேராசிரியர், எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர், பன்முக ஆற்றல் கொண்ட அரிய ஆளுமை, நம்பிக்கையும் மாற்றமும் நிறைந்த மனித சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர், மனித மனங்களில் ஒளியை ஏற்றியவர். அவர்தான் டாக்டர் ஹுசைன் பாஷா. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மாணவர்கள், ஆசிரியர்கள், எழுச்சியை ஏற்படுத்தி வழிகாட்டல் தேடும் மாணவர்களுக்கு திசை காட்டி தன்னம்பிக்கையுடன் வாழ்வதற்கான பாதையை வெளிச்சமிட்டவர். அறிவிலும் ஆளுமையிலும் சிறந்தவர். உளவியல், சமூக பணி, தொழில் நிர்வாகம், மனிதவள மேம்பாடு, வணிகவியல், சட்டம், பன்னாட்டு வணிகம் என 13 பட்ட படிப்புகள் படித்தவர். அவர் பன்னாட்டு JCI அமைப்பின் நேஷனல் ட்ரெய்னர் மற்றும் ஆத்தர் சான்றிதழ் பெற்றவராகும். லயன்ஸ் கிளப் ஆஃப் பாடியநல்லூர் இயக்குனர், ஆர்ட் ஆஃப் பீஸ் பவுண்டேஷன் மற்றும் ஹூ இன்டர்நேஷனல் குழுமம் நிறுவன தலைவர். அத்துடன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்காலஜி அண்ட் ரிசர்ச் இயக்குநராகவும் பணியாற்றுகிறார். மேலும் இந்தியா, UAE, USA ஆகிய நாடுகளில் செயல்படும் மாஸ்டர் மைண்ட் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாகவும் திகழ்கிறார். எழுத்திலும் சிறந்தவர். அவரின் புத்தகங்கள் வாழ்க்கை வசப்படும், வெற்றிக்கலை, NLP, உணர்வாய் உன்னை, உளவியல் மற்றும் கற்பித்தல் முறைகள், என தேடும் வினாக்கள், மக்களின் சிந்தனையை மாற்றிய புது பிறப்பின் விதைகள். இவரது முயற்சிகளுக்காக கல்வித்துறை அமைச்சரிடமிருந்து சிறந்த ஆசிரியர் விருது, பெஸ்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா விருது, அப்துல் கலாம் விருது, உளவியல் நாயகன் விருது உள்ளிட்ட 16க்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்றுள்ளார். உலகம் முழுவதும் மனநல விழிப்புணர்வை பரப்பி 3 உலக சாதனைகள் படைத்தவர். 16 மணி நேரம் நீட்டித்த ஆன்லைன் ட்ரெய்னிங் மாரத்தான், 200க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்களுடன் ஒரே நேரத்தில் நடந்த குளோபல் ஹாப்பினஸ் சின்க்ரோனி மனநல தினத்தில் 2000க்கும் மேற்பட்டோருடன் அமைக்கப்பட்ட உலகின் நீளமான மனித சங்கிலி அனைத்தும் இவரது தலைமையில். அவரது ஊடகத்துறை பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. கடல் கடந்த பறவைகள் ஆவணப்படத்தின் கருத்தாசிரியர், சமூக விழிப்புணர்வு குறும்படங்களில் இணை இயக்குனர், நடிகர் என்ற வகையிலும் தன்னை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் வடிவமைத்த DCP மற்றும் MDCC ஆன்லைன் பட்டய படிப்புகள் மூலம் உலகம் முழுவதும் 5000க்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். அதில் 90% பெண்கள் என்பது பெருமை மிகு உண்மை. அவர் பேசும் ஒவ்வொரு சொல்லும் என்னாலும் முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்கும். அவரது ஒவ்வொரு செயலும் மனிதனின் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றும் வல்லமை கொண்டது. அன்பு, அர்ப்பணிப்பு, ஆற்றல் அனைத்தையும் இணைக்கும் மனிதர் டாக்டர் ஹுசைன் பாஷா. உணர்வின் உளவியல் நாயகன். எல்லா புகழும் இறைவனுக்கே. டாக்டர் ஹுசைன் பாஷா. www.husainbasha.com. Okay, thank you for watching. ஸோ இந்த செஷனில் CSC ப்ரோக்ராம் உடைய விஷன், ஸ்ட்ரக்சர் மற்றும் எஃபெக்டிவான ஸ்டூடெண்ட் கோச்சாக எப்படி ஆகலாம் அப்படின்ற கைடன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வித்தவுட் ஃபர்தர் டிலே, ஐ இன்வைட் டாக்டர் ஹுசைன் பாஷா டு டேக் ஓவர் த செஷன். ஓவர் டு யூ சார். Thank you, Jessima. Right. Happy evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
சிறப்பா இருப்பீங்க, பிரம்மாண்டமா இருப்பீங்க, அற்புதமா இருப்பீங்க இல்லையா? ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? யா இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? எஸ். நியூ டாபிக், நியூ பேட்ச். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய கெஸ்ட்டும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபைடு ஸ்டூடெண்ட் கோச், ஸ்டூடெண்ட் கோச்சிங் சம்பந்தமாக, கவுன்சிலிங் சம்பந்தமாக உள்ள கோர்ஸ் தான் இருக்கு. ஓகே, அகைன் டிசிபி பேசலாம். காயத்ரி, வெல்கம் காயத்ரி. ஸோ காயத்ரி ஆல்ரெடி முடிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, வெல்கம். ஓகே ஓகே, வெல்கம் சரளா, ஷரானி. ஓகே, ஹாப்பி. ரைட். புது பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்க நேமுக்கு முன்னாடி போட்டுக்குங்க. பேட்ச் 21, யா பேட்ச் 21, உங்க நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுக்குங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். சேட் பாக்ஸ்ல டைப் பண்றவங்க டைப் பண்ணிக்கலாம். உங்க பேர், எங்க இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க, வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் திஸ் ப்ரோக்ராம்? எஸ், ராஜேஸ்வரி. Good evening, sir. I'm Good evening. happy to join your course. Welcome. My dream to give a good counseling for the needed students. As a teacher, I just wanted to help children who are in need of counseling. I'm from Okay. Tirupur. Thank you, sir. Wonderful, wonderful, wonderful. Welcome. Well, thank you. Welcome, Rajesh. Usha from Ridhinagar. Welcome, Usha. Okay, Roja Randangi. Welcome, Roja. Yes, Afifa. Happy evening, sir. Good evening. Yes, Afifa. Yes, sir. Yes, sir. இன்னொரு நியூ ஜேர்னி சார் எனக்கு. ஸோ அதை நேற்று முடிஞ்சாண்டி இல்லாம சார் அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். அந்த முடிகிறதுக்கு முந்தையே எப்பயோ புக் பண்ணிட்டேன். எஸ் சார், உங்களால் நான் நிறைய சொல்ற மாதிரி நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்மையில லைஃப் சேஞ்ச் ஆகின ஒரு ஷெடியூல் சார் இது. மாஷால்லா, ஆஃப்டர் எம்டிசிசி இந்த டோட்டலி மாறிச்சு. ஸோ அதே இன்னமும் லைஃபை இன்னும் மாற்றணும், இன்னும் சக்ஸஸை பார்க்கணுன்றதுக்காக ஆஸ் அ டீச்சரா, ஆஸ் அ டாட்டரா, as a wife, as a good mother, இன்னும் என் செல்ஃபை நான் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் சார் மெயின்லி இந்த கோர்ஸஸ் நான் அந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி அது ஒன்றும் இல்லை. ஆனா சார் அந்த எக்ஸாம் எல்லாம் சரி ஓகே இன்னும் எடுக்கலாம் இவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அட இவ்வளோ மார்க்ஸ் எடுத்தோம்ன்றதெல்லாம் வந்து சார் அன்பிலீவபிள் சார். எனக்கு அந்த ஸ்ட்ரகிள் அந்த ஒரு 1 month வந்து எங்களுக்கு அந்த ஃப்ளட்டட் அந்த இதுலயும் கூட இவ்வளோ நான் செஞ்சுக்கிறேன் எனக்கு அதெல்லாம் கூட தைரியம் தான் சார். எனக்கு அந்த மார்க்ஸும் சார் அல்ஹம்துலில்லாஹ் ஐம் வெரி கிரேட். நான் இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல சார் வரும் என்று சொல்லி. நான் அவ்வளவு ஸ்ட்ரகிள் இந்த டைம்ல எக்ஸாம் சரி ஓகே நெக்ஸ்ட் பேட்சோட செய்வோமா அப்படின்ற ஒரு ஈக்க கொள்ளை சார். உண்மையில எங்களை நியூ ஜாயினர்ஸுக்கு செல்ல வேணும். லைஃப்ல ஃபெயிலியர்ஸ்ன்றத பார்க்காம சக்சஸ்ன்றத மட்டும் பார்க்கலும் இந்த கிளாஸஸ் ஜாயின் ஆ. ஃபெயிலியர் வந்தாலும் அந்த ஃபெயிலியர் எப்படி சக்சஸா மாத்தலும்ன்றத லேர்ன் பண்ணலும் சார். இறைவன் கொடுத்த ஒரு அருள் சார் நீங்க எங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இன்ஷா அல்லாஹ் இப்படியே கண்டினியூ பண்ணுவோம் சார். இன்னொரு இதுல ஐம் ஸோ ஹாப்பி சார் உங்களோட அப்படியே ஒரு இதை கண்டினியூ பண்ணிக்கொண்டு போகுது சார். ஜஸாக்கல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு. மற்றது நான் பார்த்ததுல சார் இவ்வளோ ஆன்லைன் கிளாஸஸ் சில ஆன்லைன் லெக்சர்ஸ் என்ன சார் நான் நினைக்கிறேன் வேர்ல்ட் வைட்ல நீங்க தான் சார் இவ்வளோ சக்சஸா செஞ்சுட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷனும் இல்லை. ஆன் டைம் 7:30 ஷார்ப் 7:30 சார். உங்கள்ட்ட பஞ்சுவாலிட்டிஸ், ஹேபிட், ஸ்மைல், அந்த ஹாப்பி ஈவினிங்கே எங்களை சியரப் ஆக்கி சார் நாங்கள் இன்றைக்கு ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸா நல்ல ஒரு மனிதாபிமானம் உடைய ஒரு பர்சனை வாழ்றதுக்கு இன்னும் வளர்றதுக்கு நீங்க எங்களுக்கு உறுதுணை அணிஞ்சு கொண்டிருக்கிறீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். இன்ஷால்லா இப்படியே ட்ராவல் பண்ணுவோம் சார். ஜஸாக்கல்லாஹ். வெல்கம் வெல்கம் அஃபீஃபா, காட் பிளஸ். ஸோ லாஸ்ட் பேட்ச் எம்டிசிசி முடிச்சாங்க அஃபீஃபா, இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அரசு வெல்கம், எப்படி இருக்கீங்க? எஸ் அரசு, லைன் பிரேக் ஆகிற மாதிரி இருக்கு. சிறப்பா இருக்கேன். ஓகே சொல்லுங்க அரசு. சார் கேக்குதா? வெல்கம். கேக்குது கேக்குது. வெல்கம். கேக்குதா? கேக்குது கேக்குது. நீங்க கேக்குதான்னு கேக்குறது கேக்குது, அதுக்கு மேல உள்ளதான் கேட்க மாட்டேங்குது. ஓகே ஓகே ஓகே
Okay. Happy to join people and to have a wonderful mentor like Mr. Hussain Basa. And இப்போ அஃபீஃபா பேசுனது கேட்டோன்னே இன்னும் குஷி ஆயிட்டேன் நான். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ். அண்ட் எனக்கு இப்போ டு பி வெரி ஹானஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த ப்ரோக்ராம்ங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு லேர்ன் த திங்ஸ் ஃப்ரம் யூ. Thank you. Okay. Thank you so much. Nice to meet you all. Thank you so much. Thank you. Welcome அரசு, வெல்கம். அரசு வந்து என்னுடைய 20 வருட நண்பர். 20 வருடமாக அமீரகத்திலிருந்து என்னுடைய நண்பர். இன்னைக்கு கிளாஸ்ன்னு இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகே, வெல்கம் அரசு. எஸ், HRS லைஃப் கோச்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அஃப்ரா சார். சொல்லுங்க அஃப்ரா. MBCCயோட பயணிச்சு கொண்டிருக்கிறேன் 29வது பேஜ்ல. ஸோ இன்னும் 2 மாதத்துல வந்து அது முடிய போகுதுன்னு சொல்லி பார்க்கக்குள்ள கண்ணெல்லாம் கலங்குது. உண்மைக்குமே 27 28வது பேஜ் பார்க்கக்குள்ளேயே அவங்க சொல்லும் போதே என்னடா டக்குன்னு முடிய போகுது சார், இது டச் இல்லாம போய்த்திருமா அப்படின்னு சொல்ற ஒரு இது. அதோடய சேரோட சேர்ந்து இன்னொரு இதுல வந்து இன்னும் லேர்னிங்கை க்ரோ பண்ணி கொள்ளணும்னு சொல்றதுக்காக மெயின் பர்பஸ் எடுத்து DCPல ஜாயின் பண்றேன் சார். தேங்க்யூ சார். உண்மைக்குமே சார்ட கோச்சிங் வந்து வேற லெவல். சார்ட கோச்சிங் பத்தி சொல்லணும்னா வேற லெவல். எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டி சார் மூலமாக இப்ப நான் பல பேருக்கு வந்து கோச்சிங் பண்ற ஒரு கோச்சரா இருக்கு. அது என்ன சொல்றது, உண்மைக்குமே ஒரு தயக்கம் இல்ல, ஒரு இது இல்ல. எத்தனையோ பேரை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போற அளவுக்கு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னுக்கு இருக்கிறதே டாக்டர் ஹுசைன் பாசான்னு சொல்ற அந்த நேம் தான். உண்மைக்குமே உங்களை பிளஸ் பண்ணி கொள்றேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. காட் பிளஸ் அஃப்ரா. தேவி. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைக்கும் ஸலாம். உங்களோடய டிராவல் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது திருப்பியும் செகண்ட் டைம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு திருப்பியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த புதிய தொடக்கத்தை திருப்பியும் ஆரம்பிச்சு வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேவி லாஸ்ட் பேட்ச் முடிச்சிட்டாங்க, திரும்பி ரிப்பீட் பண்றாங்க மறுபடியும் ஒரு தடவை. வெல்கம். ராமலிஷ் மேம். சார், எல்லாம் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நீ மாலை வணக்கம். அருமை. எல்லாரும் திரும்ப மீண்டும் உங்க கூட சேரணும், தொடர்ந்து பயணம் பண்ணுன்ற எண்ணத்தை உருவாக்குற ஒரே ஆசான் நீங்க தான். அது ஒரு பாரதியார் பாடல சொல்ல போனா, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவினில் படைத்து விட்டாய், நல்லதோர் வீணை செய்து. நம்ம எல்லாருமே நல்லதோர் வீணை தான். அதை நம்ம வந்து புழுதியில போட்டு பெரட்டி எடுத்துட்டு இருக்கோம். மத்தவங்க சொல்ற மாதிரி மத்தவங்க கண்ணுக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா நம்முடைய ஆசானுடைய அந்த அறிவு சுடர்னால இன்னும் நம்ம மேலும் சுடர்விட்டு பிரகாசிக்க போறோம் அப்படின்ற அடியோட எடுத்து வச்சோம் அப்படின்னா மேலும் அணையா விளக்கா நம்ம போய்கிட்டே இருப்போம். அதை கற்றுக் கொடுத்த எங்களுடைய ஆசான் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். நீங்கள் மீண்டும் எல்லாருமே யாரும் இங்க இருக்கிறவங்க தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே போனோம். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாயிட்டே போகணும். கடைசியில பார்த்தா உலகில நம்ம தான் மின்ட்ல வந்து நிக்கணும் அந்த இடத்துல. அதுதான் நம்மளுடைய லட்சியமா நம்ம ஆசான் கொடுக்குற ஒரு அன்பு காணிக்கையா இருக்கும். நன்றிங்க சார். நன்றி மேம். காட் பிளஸ். ஷரீஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேப்பி ஈவினிங் ஆல். இஸ்லாம். ஹேப்பி. என்னோட வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா? நான் டிராவல்ல இருக்கேன். வாய்ஸ் கிளியரா இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் சார். வந்தாலே எடுக்க தயங்கக்கூடிய ஆள் நானு. அதுக்காகவே நிறைய நம்பர் மாத்தினேன். தொடர்ந்து ஒரு 2-3 தடவை நியூ நம்பர்ல இருந்து போன் வந்துச்சுன்னா அந்த நம்பரே மாத்திடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப இதுல ஜாயின் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் அமீனா இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. எத்தனை நம்பர் தான் மாத்துவேன், ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்த என்ன வந்து ஷரீஃபா அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ஷரீஃபானா எல்லாருக்குமே தெரியும் இங்க படிக்கக்கூடியவங்கள்ட்ட. அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க சார். அல்ஹம்துலில்லாஹ்.
நிறைய லேர்ன் பண்ணணும், நிறைய கத்துக்கணுன்ற ஆர்வத்தை தாண்டி எனக்கு வந்து இன்னும் நிறைய ஸ்கில் டெவலப் பண்ணுன்ற ஆர்வம் நிறைய இருக்கு. என்கிட்ட இன்னைக்கு இந்த கிளாஸை பத்தி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டாங்க, இது எந்த மாதிரி கிளாஸ், இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ போட்டு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அதுலயே எல்லாம் கிளியர் ஆயிருக்கும் உங்களுக்கு. அவங்களுடைய கொஸ்டினுக்கு எல்லாமே இந்த வகுப்பு ஆன்சர் கொடுக்கும் நான் நம்புறேன். புதிதா இணைந்த எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், துவாக்கள். எல்லாருமே வந்து சார் கிட்ட ஏதாச்சும் ஒரு கிளாஸ் படிங்க. கண்டிப்பா உங்களுடைய ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு நிச்சயமா இந்த பிளாட்ஃபார்ம் நல்லபடியா அமைய நான் நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ சோ மச் சார். ஜஸாக்குல்லாஹ் ஹைரன் கதீரா. தேங்க்யூ ஷரீஃபா. God bless. Last of Faisal brother. Happy evening to everyone, newcomers and existing students and friends. என்னோட ஷேரிங் என்னென்னு சொன்னால், இந்த லாஸ்ட் 1 இயராக நான் சார் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். 2 கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறேன், ரெகுலராக அட்டென்ட் பண்ணுறேன்னா. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு என்ன சொல்லணும்னு சொன்னால், ஐ ஃபீல் தட் ஐ எம் ரிஜுவனேட்டட். தேர் இஸ் வேர்ட் இன் இங்கிலீஷ், ரிஜுவனேஷன். ரிஜுவனேட்டட் சார் சொன்ன நிறைய விஷயங்கள், சொல்லித்தந்த நிறைய விஷயங்கள் வந்து என்ன வந்து நிறைய எமோஷனல் கான்ஃப்ளிக்ட்ல இருந்தேன்னா, அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்கல், தியரி, சப்ஜெக்ட் சம்மந்தமான ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் சொன்னது எனக்கு இப்போ வந்து அந்த கான்சியஸ் டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் ஒன்றை ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துட்டேன். அது எனக்கு ஒரு எக்ஸைட்டிங் ஃபீலிங் ஒன்று தருவது. லைஃப்ல விட்ட தவறுகள் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு திரும்பவும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து லைஃபை ரீஸ்டார்ட் பண்ணலாம் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று வந்திருக்கு. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் ஃப்ரம் மை ஹார்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ், இல்லம்மா. ஸோ சர்டிஃபைடு ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங்ல த ஃபர்ஸ்ட் டாபிக் 4 quadrant ஆஃப் லேர்னிங். சிஎஸ்சியில் என்ன பார்க்க போகிறோங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய லேர்னிங் டைப் எப்படி இருக்கு, நம்ம எப்படி விஷயங்களை லேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சிஎஸ்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. புது பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ அந்த சாப்டர் வந்து அப்படியே கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஒரு 2-3 சாப்டர் போகும்போது புது பேட்ச் மறுபடியும் ஜாயின் பண்ணுவாங்க. அப்புறம் ஏற்கனவே முடிச்சவங்க அப்படியே வெளியே போவாங்க, அப்படியே ரொட்டேஷன்லேயே போகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கோர்ஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, ரைட். ஸோ இந்த 4 குவாட்ரண்ட்ஸ் சொன்னால் கால் பகுதி. ஒரு 4 கால் பகுதிகளை வைத்து நம்ம எப்படி வந்து லேர்ன் பண்ணுறோம் விஷயங்களை, எப்படி வந்து நம்ம மற்றவங்களை வந்து லேர்ன் பண்ண வைக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டினுடைய படிப்பு தளங்களை, படிப்பு சம்பந்தமான விஷயங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி குயிக்காக இப்போ நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. எத்தனை பேர் மந்தி சாப்பிட்ருக்கீங்க? மந்தி சாப்பிட்டவங்க எஸ், மந்தி சாப்பிடாதவங்க நோ. மந்தினா என்னன்னே தெரியாது, அது ஒரு சாப்பாடு வெரைட்டியா எனக்கு தெரியாதுங்கிறவங்க டீன் டைப் பண்ணுங்க, டோன்ட் நோ. தெரிஞ்சவங்க எஸ், சாப்பிடாதவங்க நோ. சாப்பிட்டவங்க எஸ், சாப்பிடாதவங்க நோ. எனக்கு இல்லை, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் கேள்விப்படுறேன், மந்தின்னு ஒரு சாப்பாடு ஐட்டம் இருக்கான்னு கேட்குறவங்க டீன் டைப் பண்ணுங்க, டோன்ட் நோ. மந்தின்னு ஒரு ஐட்டம் தெரியாதவங்க டோன்ட் நோ. சாப்பிட்டவங்க எஸ், சாப்பிடாதவங்க நோ. ஓகே, ஓகே, சரி. இப்போ இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் கலந்து இருக்காங்க. எஸ்ன்னு சொன்னவங்க, நோன்னு சொன்னவங்க, டோன்ட் நோன்னு சொன்னவங்க, இந்த 3 தரப்பு மக்களும் இருக்காங்க. இந்த 3 பேருடைய லேர்னிங்கும் மந்தி குறித்த அந்த பார்வை, மந்தி குறித்த டேஸ்டும் ஒன்னாதான் இருக்குமா? இந்த 3 பேருக்கும் மந்தின்னு ஒரு விஷயத்த நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இந்த 3 பேருக்கும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குமா? ஒரு சிலருக்கு என்னன்னே விளங்காது, கனெக்டே ஆக மாட்டாங்க, ஏன்னா அப்படி ஒரு விஷயம் கேள்விப்படவே இல்லை. ஒரு சிலருக்கு சம்மந்தமா சொல்லுவாங்க, அம்மா மந்தினா அப்படி இருக்கும், மந்தினா அப்படி இருக்கும், மந்தினா அப்படி ஒரு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மந்தி சாப்பிட்டதில்ல பட் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்க ஒரு மாதிரி சாப்பிட்டா பரவாயில்லன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப இந்த 3 தரப்பு மக்கள் இங்க நம்ம பாக்குறோம்ல, நம்ம வாழ்க்கையிலே அப்படிதான். சிலருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும், சில விஷயங்கள் தெரியலங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்ப இதுல நமக்கு எந்த விஷயம் தெரியும், எந்த விஷயத்தை கொண்டு நம்ம அடுத்த நோக்கி போகலாம், அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக
நம்ம பயன்படுத்தக்கூடிய கான்செப்ட் தான் 4 குவாட்ரண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங். லேர்ன் பண்ணும் பொழுது நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எதை நோக்கி போனால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பயன்படுத்துறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்ப 4 குவாட்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்கான்சியஸ்லி இன்காம்பிட்டன்ட். அன்கான்சியஸ்னு சொன்னா நமக்கு சுயநினைவா இல்லை, நமக்கு உள்ளே தெரியவே இல்லை, அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. இன்காம்பிட்டன்ட்னா அறியாமை இல்லை தெரியாமை, எனக்கு உள்ளுக்குள்ள அது சம்பந்தம் ஒரு ஐடியாவே இல்லை. இப்ப டீன் டைப் பண்ணாங்கல்ல, அவங்க எந்த இடத்துல இருக்காங்க? அன்கான்சியஸ்லி இன்காம்பிட்டன்ட். அவங்களுக்கு அப்படி ஒரு சாப்பாடு இருக்கிறது தெரியாது, கேள்விப்படவே இல்லை, அதனாலதான் டோன்ட் நோன்னு போட்டிருக்காங்க. அது தப்பு சரி குற்றம்லாம் இல்லை, ஆனா கேள்விப்படலை. ஆனா இவங்க மந்தி கேள்விப்படாம இருந்திருப்பாங்க, வேற ஏதாவது நல்ல ஃபுட்டை கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்ப நமக்கு தெரிய மந்தி நமக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு தெரியாத அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கும், நமக்கு அது தெரியாம இருந்திருக்கும் இல்லையா? அப்போ ஒரு சில விஷயங்களை பற்றி நமக்கு இந்த உலகத்தில் இன்னும் தெரியாம தான் இருக்கும். இவ்வளவு எக்ஸ்போஷர் இருந்து, மந்திங்கிறது ஒரு அரேபியன் ஃபுட்டு, அது ஒமான்ல இருந்து வந்ததா சொல்லுவாங்க. நீங்க வளைகுடா நாடுகள்ல எல்லா நாடுகள்லயுமே உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும். சாப்பிடும்போது அப்படியே அந்த அந்த ஆயில்லாம் இல்லாம அது சாப்பிடும்போதே அப்படியே ஒரு ரைஸ்லாம் பொல பொலன்னு இருக்கும். அப்படியே எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதை எடுத்து நீங்க சாப்பிடும்போது நீங்க இப்ப நாங்களாம் இவங்களுக்கு ஒரு வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க ஃபேமிலியோட அங்க துபாயில இருக்கும்போது பிரியாணி செஞ்சு வீட்டுல வச்சுட்டு அதை அப்படியே வச்சுட்டு மந்தி போய் சாப்பிட்டு வருவோம். அந்த அளவுக்கு நாங்களாம் வந்து ஒரு மந்தி வெறியர்கள், அந்த அளவுக்கு மந்தியை விரும்பி சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஒரு நேச்சர் உள்ளவங்க. சரியா? சரியா? அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்போ மந்தி அவ்வளவு டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். இங்க வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா மந்தி பிரியாணிம்பாங்க. அது மந்தி பிரியாணிலாம் ஒண்ணும் கிடையாது, அது மந்தி பிரியாணிலாம் ஒண்ணும் கிடையாது, அது மந்தி தான். நம்ம ஆளுங்க அது பிரியாணி மாதிரி இருக்கிறதுல பிரியாணின்னு ஆக்கிட்டாங்க, அதுக்கு பேர் மந்தி மட்டும்தான். நம்ம ஆளுங்க தான் மந்தி பிரியாணிம்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் உள்ளது. இப்போ இந்த டீனு டைப் பண்ணீங்கல்ல, டோன்ட் நோன் டைப் பண்ணீங்கல்ல, அவங்க மட்டும் இப்போ டைப் பண்ணுங்க. இப்போ நான் மந்தி இப்படி இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும், நாங்கள் அவ்வளோ தூரம் விரும்பி சாப்பிடுவோம், நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நான் சொல்றேன் இல்லையா? இப்போ இந்த ஃபுட்டை பத்தி சொன்ன பிறகு உங்களுக்கு இப்போ சாப்பிடணும், அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அது எப்படி சாப்பிடணும்னு தோணுதுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இப்போ எனக்கு தெரியாது டீன் டைப் பண்ணவங்க இப்போ இவ்வளோ சொன்ன பிறகு என்னடா அது நமக்கு இப்போ மிஸ் ஆச்சு, நமக்கு அந்த புளிச்சோறு, தக்காளி சாதம், பிரியாணி, தால்ச்சா இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்குமே, அது என்ன ஐட்டம் நமக்கு எப்படி தெரியாம போச்சு, சாப்பிடணும்னு தோணுதா, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப நீங்க ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை நோக்கி நீங்க போயிருக்கீங்க. எங்க போயிருக்கீங்க? ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலையை நோக்கி நீங்க போயிருக்கீங்க. எந்த நிலையிலிருந்து எந்த நிலையை நோக்கி போயிருக்கீங்க? ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது என்ற நிலையிலிருந்து எனக்கு தெரியும், ஆனா அது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கீங்க. பாயிண்ட் புரியுதா? இப்ப நீங்க வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணும்போதும், ஜாயின் பண்ணி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு பிறகும் நீங்க ஒண்ணானா இல்ல. ஏன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்தது உங்களுக்கு ஒரு விஷயம் பற்றி தெரியல, இப்போ ஒரு விஷயம் பற்றி தெரியுது, பட் அதுல உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ரெண்டும் வேற. நீங்கள் இருந்த நிலை என்பது அன்கான்சியஸ்லி இன்காம்பிட்டன்ட். உங்களுக்கு தெரிந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை செய்ய முடியல, இல்ல தெரியாம, உங்களுக்கே தெரியாம அந்த விஷயம் இருக்கிறதே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இது மந்திக்கு மட்டும் இல்ல, மந்திங்கிறது உதாரணத்துக்காக நான் சொன்னேன், உதாரணத்துக்காக சொன்னேன். இந்த மாதிரி நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. நமக்கு தெரியாது, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு எல்லாமே தெரியும்ட்டு. சின்ன விஷயங்கள் பல நேரங்கள்ல தெரியாது. அது எனக்கு தெரியாது. எப்ப அது தெரியாதுன்னு எப்ப தெரியும்னா, பல வருடங்கள் கழிச்சு தெரியும். என்னடா அது சின்ன விஷயம், இதுக்கு இவ்வளவு நாள் தெரியாம வச்சிருந்தேன். இதுதான் மனிதனுடைய அறியாமை காலம்பாங்க. அப்ப அன்கான்சியஸ்லி இன்காம்பிட்டன்ட் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய கற்கையில, கற்றல் நோக்கி போறதுல, லேர்னிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுல இருந்துதான் ஒரு மனிதனுடைய கற்றல் என்பது தொடங்குது, லேர்னிங்ங்கிறது தொடங்குது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் குவார்டர் எனக்கு புரிஞ்சிச்சுன்னா ஒன்னு டைப் பண்ண முடியுமா? அன்கான்சியஸ்லி இன்காம்பிட்டன்ட். இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாம நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு அப்படின்ட்டு. சரியா?
இப்ப நீங்க மந்தினா என்னன்னு தெரியாத நிலையிலிருந்து நீங்க ஒரு நிலையை நோக்கி மூவ் பண்ணி போயிருக்கீங்க. என்ன நிலையை நோக்கி போயிருக்கீங்க? 2வது நிலை கான்சியஸ்லி இன்காம்பிடன்ட். கான்சியஸ் இன்காம்பிடன்ட்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்ட்டு. உங்களுக்கு தெரியாது என்பது உங்களுக்கு தெரியும். முதல்ல என்னங்க, உங்களுக்கு தெரியாதுங்கிறது உங்களுக்கே தெரியாது. 2வது நிலை, இப்போ நீங்க வந்து மந்தினா என்ன தெரிஞ்சிட்டீங்க, ஆனா உங்களுக்கு தெரியுது எனக்கு மந்தின்னு ஒண்ணு இருக்கு, பட் இன்னும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, அது என்னால சாப்பிட முடியல, நான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்க வரீங்க. இந்த நிலை கான்சியஸ் இன்காம்பிடன்ட். சரி, என்எல்பி. என்எல்பின்னு ஒரு பயிற்சி முறை இருக்கு. என்எல்பின்னு ஒரு பயிற்சி முறை இருக்கு, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. என்எல்பி அப்படின்னா எனக்கு தெரியுங்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. என்எல்பி எனக்கு தெரியாதுன்னா நோன் டைப் பண்ணுங்க. என்எல்பி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேள்விப்பட்டீங்க, அப்படி ஒரு விஷயம் தெரியவே தெரியாதுன்னா டோன்ட் நோன்னு பண்ணுங்க. என்எல்பி பற்றி படிச்சிருக்கீங்கன்னா எஸ், இல்ல படிக்கலைன்னா நோ. இல்ல அப்படி ஒரு விஷயம் இருக்கா, என்எல்பின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிறத டீன் டைப் பண்ணுங்க. சரி, இப்போ மிக்சரா இங்க பாக்குறீங்கல்ல, இப்ப டோன்ட் நோன்னு சொல்றீங்க. இப்ப எனக்கு 2012 நீங்க இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், 2012 இந்த கேள்வி எனக்கு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா என்ன டைப் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நோன் டைப் பண்ணிருப்பேன். இந்த 2012 இந்த கேள்வி நீங்க எனக்கு கேட்டீங்கன்னா, எனக்கு என்எல்பி வரதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா நோன் டைப் பண்ணிருப்பேன். அப்போ 2010 எனக்கு கேட்டிருந்தீங்கன்னா, 2010 2009 எனக்கு கேட்டிருந்தீங்கன்னா டீன்னு டைப் பண்ணிருப்பேன். டோன்ட் நோ, அதை பத்தி எனக்கு தெரியாது. நான் தேடலை தொடங்கி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு எனக்கு என்எல்பின்னா என்னன்னு தெரிய வருது. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்போ என்எல்பி எனக்கு தெரியாத நிலையில இருந்து என்எல்பி என்னன்னு தெரிஞ்சது. அதுக்கு பிறகு என்எல்பி படிக்க ஆரம்பிச்சேன். பயன் புரியுதா? அப்ப எல்லாருமே ஒரு கட்டத்துல லேர்ன் பண்றதுக்கு தொடக்கம் எங்க இருந்து? அன்கான்சியஸ்லி இன்காம்பிடன்ட். அப்படி ஒரு விஷயம் இருப்பது என்பதையே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு இருக்கு, ஆனா எனக்கு தெரியாது. அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியும், இன்னும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, நான் படிக்கல, எனக்கு தெரியலன்னு ஒரு நிலைக்கு வரும். அப்படிங்கிறது 2வது நிலை. இந்த 2வது நிலை உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா 2 டைப் பண்ண முடியுமா? இந்த 2வது நிலை என்ன சொல்ல வருதுன்ட்டு. அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியலனா ஒண்ணு இருக்கு, ஆனா உங்களுக்கு அது பர்சனலி இன்னும் கத்துக்கல, தெரியல அப்படின்னா 2 டைப் பண்ணுங்க. சரி, இப்ப மந்தி இல்ல, மந்தின்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியலங்கிறது இது. மந்தி இருக்கு, ஆனா நான் சாப்பிட்டது இல்லைங்கிறது இது. அடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப இந்த கிளாஸ் முடிஞ்சதோட மந்தி எங்க கிடைக்கும்னு தேடுவீங்க. தேடுவீங்க இல்ல, இதுல பாதி பேர் இப்ப நெட்ல போய் சர்ச் பண்ணிருப்பீங்க, மந்தி இன் சென்னை. எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்க? உண்மையை சொல்லுங்க. இல்லைன்னா மந்தி ப்ரிப்பேர் செய்வது எப்படி, யூடியூப்ல தேடினாலுங்க மட்டும் எஸ் டைப் பண்ணுங்க. யூடியூப்ல தேடினாலுங்க பாத்தீங்களா, மந்தி மந்தி என்றால் என்ன, வாட் இஸ் மந்தின்னு ஒரு சில பேர் தேடி இருப்பீங்க, மந்தியின் சென்னைன்னு சில பேர் தேடி இருப்பீங்க. சரியா? அதே மாதிரி மந்தி ஹவு டு ப்ரிப்பேர் மந்தின்னு தேடி இருப்பீங்க. தேடினீங்க இல்லையா? இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, உங்களை அறியாமல் 3வது நிலையை நோக்கி போயிருக்கீங்க. இந்த நிலை என்ன தெரியுமா? கான்சியஸ்லி காம்பிடன்ட். கான்சியஸ்லி காம்பிடன்ட்னா கத்துக்க ஆரம்பிக்கிறீங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு, அதை வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க. அதுல என்னடா இருக்கு அப்படின்னு நீங்க வந்து தேட ஆரம்பிக்கிறீங்க, கடையை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறீங்க, இல்ல வந்து அதை கத்துக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்ப இந்த 3வது நிலையை நோக்கி நீங்க போறீங்க. 3வது நிலையை நோக்கி நீங்க போறீங்க. நீங்க எப்ப கத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்ப தேட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ. சரியா? இப்போ நீங்க கத்துக்க ஆரம்பிக்கிறீங்களா, ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து செய்ய 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 நாளடைவுல நீங்க என்ன ஆயிடுவீங்க? எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க, அன்கான்சியஸ்லி காம்பிடன்ட். இப்போ நீங்க வந்து ஆரம்பத்துல நீங்க எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் பார்த்து பார்த்து செய்வீங்க இல்லையா? ஆனா நாளடைவுல நீங்க என்ன ஆவீங்கன்னா, உங்களையே அறியாம ரொம்ப ஃபாஸ்டா செய்வீங்க. இப்போ உண்மையிலேயே நீங்க செய்யக்கூடிய ஒரு டிஷ், ஒரு பிரியாணியே எடுத்துக்கங்க, ஒரு உப்புமாவை எடுத்துக்கங்க. இதெல்லாம் வந்து நீங்க ஆரம்பத்துல செய்யும்போது இவ்வளவு ஃபாஸ்டாவா செஞ்சிருப்பீங்க? இல்ல, பார்த்து பார்த்து செஞ்சிருப்போம். அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், இந்த இன்கிரிடியன்ட் போடணும், பல நேரங்கள் எழுதி வச்சிருப்போம் நோட்ல. அப்போ வந்து இந்த லேர்ன் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணோம்ல, அது கான்சியஸ்லி காம்பிடன்ட். எனக்கு தெரிஞ்சு நான் கத்துக்கிட்டு இருக்கேன்ட்டு நீங்க வந்து போக 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 நீங்க ஒரு 3-4 மாசம் ஆன பிறகு எப்படி சமைப்பீங்க? அன்கான்சியஸ் காம்பிடன்ட். அப்படி உப்புமா அப்படி இப்படி ரவாய் தூக்கி இப்படி போடுவீங்க, பச்சை மிளகா தூக்கி இப்படி போடுவீங்க, எது எப்படி பறக்கணும்னு தெரியும் பாத்தீங்கன்னா உப்புமா வந்துடும். அதே மாதிரி சிக்கன் பிரியாணி பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல பார்த்து 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 பண்ணிட்டு இருப்போம். இப்ப அப்படி கிடையாது. என்ன பண்றோம்? அள்ளி போட்டு இது இப்படி அப்படி போட பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரியாணி வந்துடும். அந்த நிலைக்கு வர்றோம்ல,
அந்த நிலையை வந்து அன்கான்சியஸ்லி காம்பிடென்ட் சொல்றோம். அன்கான்சியஸ்லி சொன்னா சுயநினைவா பண்றது இல்லை, நம்மளை அறியாமலேயே காம்பிடென்ட் ஆயிரும், திறமை மிக்கவளாக ஆயிரும், நம்மளை அறியாமலேயே எக்ஸ்பர்ட் ஆயிடுறோம், அந்த குரோத்துங்கிற ஒரு நிலையை நோக்கி போயிடுறோம். இதுதான் இந்த கோட்ரண்டினுடைய கான்செப்ட். இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். எனக்கு 2008-9 NLP எனக்கு தெரியாது அப்படிங்கிறது ஒண்ணு. 2010 NLPன்னு ஒண்ணு இருக்காது, அப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாதுங்கிறது ஒண்ணு. NLPன்னு ஒண்ணு இருக்கு 2010 எனக்கு தெரிய வந்தது, ஆனா நான் படிக்கல அப்படின்னு எனக்கு வருத்தமா இருந்தது, படிக்கணும்னு நினைச்சதுங்கிறது 2வது நிலையை நோக்கி போனேன். 3வது நிலை நான் படிக்க ஆரம்பிச்சேன், கெட்டிங் இன்வால்வ்டு. 2012 ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு 2 நாள் கிளாஸ் நான் அட்டன் பண்றேன். NLP என்றால் என்ன அப்படிங்கறத போய் படிக்கிறேன், பயிற்சி எடுக்கிறேன். அப்ப பயிற்சி எடுக்கும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து லேர்ன் பண்றேன். ஒவ்வொரு பயிற்சியும் வந்து கவனமாக கவனிக்கிறேன். அந்த பயிற்சியில என்ன சொல்லப்படுதுன்னு பாக்குறேன், அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாக்குறேன். ரொம்ப கவனமாக அந்த விஷயங்களை கற்றுக்கிறேன். கற்று முடிச்ச பிறகு 2026 இப்ப என்ன நிலைமை, 2012 கான்சியஸ்லி காம்பிடென்ட், தெரிஞ்சு பார்த்து கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த 2026 இப்ப NLP சம்பந்தமாக எந்த விஷயமாக இருந்தாலும் என்னால சொல்ல முடியுங்கிற ஓரளவுக்கான ஒரு நிலையை அடைஞ்சிருக்கேன். இந்த குரோத், இந்த நிலைக்கு வர்றதுக்கு இங்கிருந்து தான் தொடங்குனது. இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கக்கூடிய எல்லாமே, இந்த நிலைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் இந்த நிலையில் இருந்தவர்கள் தான். இன்னைக்கு நீங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க யாரை பார்த்து எந்த ஃபீல்டில் ஆச்சரியமாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்தில் அவர்கள் எங்கிருந்து தான் வந்திருக்கணும். எங்கிருந்து வந்திருப்பாங்க? அன்கான்சியஸ்லி இன்காம்பிடென்ட். எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாம தெரிஞ்சுட்டு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் ஆயிருப்பாங்க. அவங்களால முடியும்னா நம்மளாலையும் முடியும், அவங்களால முடியும்னா நம்மளாலையும் முடியும். அவங்க எக்ஸ்பர்ட்னு சொன்னா நீங்களும் எக்ஸ்பர்ட் தான். அப்ப எந்த இடத்துல நம்ம இருக்கோம், குறிப்பிட்ட அந்த துறையில நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு டிரைவிங்னா என்னன்னே தெரியாது, வண்டினா என்னன்னே தெரியாதுன்னு மக்கள் வாழ்ந்திருப்பாங்க ஒரு காலகட்டத்துல. கார் இதெல்லாம் கண்டுபிடிக்கும் பொழுது காருங்கிற ஒரு விஷயமே எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு மனுஷன் வாழ்ந்தானா அவன் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கான்? கார்னு ஒரு விஷயம் அவனுக்கு தெரியவே இல்லை ஒரு காலகட்டத்துல, அவன் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கான்? இந்த 4 குவாட்ரண்ட்ல எந்த குவாட்ரண்ட்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கான். ஒரு நாள் அப்படியே நடந்து போகும்போது ஒரு 4 சக்கரத்துல ஒரு வண்டி போகுது. அப்போ அவன் கேட்கறான், என்னங்க இந்த மாதிரி வண்டி 4 சக்கரத்துல எல்லாம் ஏறி போறாங்களா மக்கள், இது என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அவன் சொல்றாங்க, இதுக்கு பேர் தான்ப்பா காரு அப்படிங்கிறாங்க. அப்ப இவன் நினைக்கிறான், கார்னு ஒண்ணு இருக்கு போல இருக்கு, ஈஸியா போலாம் போல இருக்கு, அப்ப நம்மள்ட்ட இல்லையே, நமக்கு ஓட்ட தெரியாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவன் எந்த நிலைமையில இருக்கான்? அவன் 2வது நிலைமையில இருக்கான். கார்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, இப்போ எனக்கு தான் ஓட்ட தெரியல அப்படின்னு 2வது நிலையில இருந்து அவன் என்ன பண்றான், நான் டிரைவிங் போனா என்னால கத்துக்க முடியுமேன்னு சொல்லிட்டு டிரைவிங் கிளாஸ் போறான். டிரைவிங் கிளாஸ் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறான். அவன் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கான்? 3வது குவாட்ரண்ட்ல இருக்கான். நீங்க டிரைவிங் போறவங்களை பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி ஓட்டுவாங்கன்ட்டு. ரொம்ப கவனமா ஓட்டுவாங்க. எந்த இடத்துல கீர் போடக்கூடாதோ அந்த இடத்துல கீர் போடுவாங்க, எந்த இடத்துல பிரேக் அடிக்க கூடாதோ அந்த இடத்துல பிரேக் அடிப்பாங்க. நீங்க இந்த வண்டி ஆரம்பத்தில் ஓட்டுவோம் பாத்தீங்கன்னா கண்ணாடி பார்க்க வேண்டிய தேவையே இருக்காது, கண்ணாடி பார்த்துட்டு முன்னாடி போய் விடுவாங்க. அங்க கண்ணாடி பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. எந்த இடத்துல பார்க்கணும் அந்த இடத்துல கண்ணாடி பார்க்க மாட்டோம், ரொம்ப கவனமா இருப்போம். லேர்னிங் ஸ்டேஜ், மிஸ்டேக்ஸ் வரும். ஆனால் அந்த மிஸ்டேக்லாம் நம்மளை எதுவுமே தடுக்காது. லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்போம். டிஃபிகல்ட்டா தான் இருக்கும், அதை நோக்கி போயிட்டே இருப்போம். சைடு கண்ணாடி பார்க்கணும், அங்க பார்க்கணும். சில நேரங்களில் சொல்றது உண்டு, ஏன்னா ஒரே நேரத்தில் ஒரு மனுஷன் எத்தனை வேலைப்பா பண்றதுன்ட்டு. இந்த டிரைவ் பண்ணாம நிறைய கனெக்ட் பண்ண முடியும். நீங்க டிரைவிங் போனீங்கன்னா, ஏன்னா பிரேக்கு நான் தான் போடணும், கீரு நான் தான் போடுமான்ட்டு, அப்புறம் வேற யார் போடுவா? புரியுது இல்லையா? கீரை நீங்க தான் போடணும், வேற யார் போடுவா? நம்ம சில நேரங்களில் பிரேக்கு பதில் ஆக்சிலேட்டர் எடுப்போம். அந்த மாதிரி பிரேக்கு பதில் ஆக்சிலேட்டர் எடுத்து குட்டையில குளத்துல விழுந்தாலும் நிறைய பேர். ஏன்னா அவன் அதான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல பிரேக் போட்டுருக்கான், ஆக்சுவலா ஆக்சிலேட்டர் போட்டு அழுத்திடுவான், பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி டைவ் அடிச்சிடும். இப்போ இது எல்லாம் லேர்னிங்ல இருக்கும். இது எல்லாமே லேர்னிங்ல உள்ள விஷயம் தான். எல்லாமே லேர்னிங்ல உள்ள விஷயம் தான். அதே மனுஷன் ஒரு 6 மாசம் 1 வருஷம் போகட்டும், 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா எப்படி ஓட்டுவான்? வண்டி அவன் எடுக்கிறது தெரியுமா, ஓட்டுறது தெரியுமா, முன்னாடி யாரா வராங்கன்னு தெரியுமா? அவன் வண்டி எடுத்த உடனே வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறான். அவன் எந்த குவாட்ரண்ட்டுக்கு போயிடுறான்? 4வது குவாட்ரண்ட்டுக்கு போயிடுறான். பயன் புரியுதா? இதுதான் ஒரு மனிதனுடைய சாராம்சம். இப்ப நீங்க வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுடைய கற்றல்ல, நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, நம்ம எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் அந்த ஃபீல்டுல எந்த இடத்துல இருக்கோங்கிற ரியலைசேஷன் ரொம்ப முக்கியம். சரியா?
இப்போ இது வந்து இந்த மந்தின்னு சொன்ன உடனே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, என் ஒய்ஃப்க்கு வந்து மந்தி செய்ய தெரியாது ஆரம்பத்துல. என் ஃப்ரெண்டு ஒய்ஃபுக்கு வந்து மந்தி நல்லா செய்வாங்க. சரியா? அவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து எப்படி செய்யணும்னு கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டாங்க. அப்படியே சுமாரா செஞ்சாங்க. பார்த்தீங்கன்னா அப்புறம் நல்லாவே சமைப்பாங்க. அப்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே மந்தி செய்ய கத்துக்கிட்டாங்க. இதை பார்த்து எங்க மாமியாருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், நம்மளும் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் புதுசா ட்ரை பண்ணாங்க. அவங்க புதுசா ட்ரை பண்ற அன்னைக்கு எனக்கு தெரியாம நான் அந்த பக்கம் வேற வேலையா போனா அங்க போயிட்டேன். அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ அவங்க புதுசா ட்ரை பண்ணதை வந்து அவங்க மந்தின்னு ஸ்ட்ராங்கா நம்பி எனக்கு வச்சாங்க. அப்ப நான் எடுத்து வாயில சாப்பிடும்போது எனக்கு அப்பதான் தோணுச்சு, இது மந்தியில அப்படி ஒரு வகையை நம்ம உலகத்திலே சாப்பிட்டது இல்லைன்ட்டு. முறை மந்திய பிந்தி போற அளவுக்கு சாப்பிடுறது அந்த அன்னைக்கு மட்டும்தான். இப்ப என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப நல்லா இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். அவங்களுக்கு வேற ஃபீட்பேக் வேற எதிர்பார்க்கறாங்க நல்லா இருக்கா அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா இருக்குன்னு மோட்டிவேட் பண்ணலாம். நான் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி எங்க மாமா சொல்லிட்டாரு ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. அவருக்கு சொல்லி பழக்கங்கிறதால பிரச்சனை இல்லை. அவர் எப்பயுமே வந்து அதை பாசிட்டிவா சொல்லணும், அவருக்கு வேற வழி இல்லை. இப்ப நம்ம வந்து இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப வந்து தட்டு மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணா நல்லா வர முடியும் அப்படின்ட்டு அவங்க இன்னும் மோட்டிவேட் ஆயிட்டாங்க. சரி, அப்புறம் பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு 1-2 தடவை அப்படி இப்படியே ஆச்சு. அப்புறம் 3வது முறை 4வது முறை அப்படி பார்க்கும் பொழுது இப்ப அவங்களுமே செய்ய கத்துக்கிட்டாங்க. பாயிண்ட் புரியுதா? இப்ப வந்து நினைச்சு பாருங்க. இப்ப அந்த அந்த முதல் முயற்சி இல்ல, 2வது முயற்சி இல்ல, 3வது முயற்சி இல்ல, இந்த இது இல்லைன்னா 4வது நிலையை நோக்கி அவங்க எக்ஸ்பெக்ட் ஆக முடியுமா? ஆக முடியாது. கஷ்டமா தான் இருக்கும். இது வந்து REBT லெசன் படிக்கும் போது இது வேற விதத்துல நம்ம கனெக்ட் பண்ணிருப்போம். இந்த அன்கான்சியஸ் இன்காம்பிடென்ட் இருக்குல்ல, இது வந்து கம்ஃபர்ட் லெவல். நமக்கு வந்து ஜாலியா இருக்கும், கஷ்டமெல்லாம் இருக்காது, ரொம்ப ஜாலியா இருக்கும். இப்ப நீங்க அந்த கிராமத்து பக்கத்துல போனீங்கன்னா அந்த அந்த ஊர் மக்கள் இருக்கக்கூடியவங்க, இப்ப அந்த படிப்பறிவு கம்மியா இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு படிக்கலைங்கிற ஒரு வருத்தம் பெருசா இருக்காது. ஏன்னா அங்க இருக்கக்கூடியதுல அவங்க கிங்கா இருப்பாங்க. அதான் நம்ம தான் பெரிய ஆளுன்ட்டு. கொஞ்சம் படிச்சாலு சிட்டில இருந்து வந்து அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய பொசிஷன்லாம் பார்த்த பிறகு அவங்களுக்கு வந்து படிச்சா இப்படி ஆக முடியுமா அப்படி ஒரு நிலையை நோக்கி போவாங்க. அப்போ ஒரு பெயின் ஆகும். அப்ப இந்த நிலையை என்ன சொல்றாங்கன்னா கம்ஃபர்ட் லெவலுங்கிறாங்க. பல நேரங்கள்ல அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாம இருக்கிறதே நல்லாதான் இருக்குன்னு வாழ்ந்துகிட்டே போயிட்டே இருக்கும். அது நீங்க தேடும் பொழுது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது, கத்துக்கும் போது பெயின் ஆகும், வலிக்கும், கஷ்டம். இப்போ அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, சரி நம்ம படிக்கல இனிமே படிப்புன்னு சொல்லிட்டு அவன் கத்துக்க ஆரம்பிக்கும் போது அவன் லேர்னிங் குவாட்ரண்ட்டுக்கு போவான். அவன் லேர்ன் பண்ண அவனுக்கு growth ஆவான். அவன் வந்து எக்ஸ்பர்ட் ஆவான். இந்த 4 நிலைகள் நமக்கு எப்பயுமே முக்கியம். இன்னைக்கு பல பேர் வந்து பெரிய சவாலா இருக்கிற இந்த 4 குவாட்ரண்ட்ல ஒரு மனுஷனுக்கு எது சவால்னு நினைக்கிறீங்க? எது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த 4 குவாட்ரண்ட்ல இந்த ஒரு குவாட்ரண்ட்டை தான் அவன் மேனேஜ் பண்ணணும். மேனேஜ் பண்ணானா அவன் அடுத்த நிலையை நோக்கி போக முடியுங்கிற எந்த குவாட்ரண்ட்? ரொம்ப ரொம்ப கஷ்டமான குவாட்ரண்ட் 2. நீங்க 3வது லேர்னிங் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அது கம்ஃபர்ட்டா மாறிடும். இந்த 2வது குவாட்ரண்ட் இருக்குல்ல, நிறைய பேரு தங்களுடைய கோல்ல இருந்து பின்வாங்கி போறதுக்கு காரணம் என்னன்னா இந்த 2வது குவாட்ரண்ட் தான். பின்னோக்கி போயிடுவாங்க, பயந்துருவாங்க. ஏன்னா வலிக்கும். சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியுது, எனக்கு மட்டும் தெரியலையே அப்படின்னு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் வந்து பல நேரங்கள்ல முன்னேறவும் செய்யும், பின்னோக்கி போறதும் செய்யும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப இந்த கிளாஸ் வச்சுக்கோங்களேன். இந்த கிளாஸ் வந்து நீங்க அட்டன் பண்றீங்களே, இது சாதாரண விஷயம். அது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. இது வந்து வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக தெரியும். இப்ப நம்ம கிளாஸுக்குள்ள வந்துட்டதால நம்ம வந்து பெரிய விஷயமாக தெரியல, நம்ம லேர்ன் பண்ணி போயிட்டு இருக்கோம், அந்த லேர்னிங்ல இருக்கோம், அவ்வளவு தெரியல. ஆனா அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்ச பொழுதும், இந்த கிளாஸுக்காக நீங்க டைமை ஒதுக்கும் பொழுதும், இதற்கான அமௌண்ட்டை ஒதுக்கும் பொழுதும், இந்த கிளாஸ் ஆரம்பத்துல தொடங்கும் பொழுதும் இந்த 2வது குவாட்ரண்ட் நல்லாவா இருந்தது? எவ்வளவு பெயின் இருக்கும். இந்த 2வது குவாட்ரண்ட் வந்து அவ்வளவு வலிச்சிருக்கும். அப்ப எனக்கு ஒரு கோர்ஸ் இருக்குன்னே தெரியல சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை, கஷ்டமா இருந்திருக்காது. அப்படி ஒரு கோர்ஸ் இருக்குன்னே தெரியல, நீங்க வருத்தப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, சொல்லும் போது உங்களுக்கு வருத்தம் வருதா இல்லையா? என்னடா இது, என் கூட இருக்க அவ படிக்கிறா, நான் படிக்கல, அவெல்லாம் படிச்சு முடிச்சிருக்கான், எனக்கு தெரியலையே, பெயின் ஆகுது. அப்ப அந்த பெயின்ல இருந்து நான் 3வது நிலையை நோக்கி நான் லேர்ன் பண்ணுன்னு போகிறேன். குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், நேரத்தை ஒதுக்க முடியல, ஒர்க்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எல்லாம் சேர்ந்து என்ன வலிக்குது, அழுத்துது. அதையெல்லாம் தாண்டி நான் லேர்ன் பண்ண வர்றேன் இல்லையா? இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கக்கூடிய, இங்க படிச்சுட்டு இருக்க எல்லாருமே எந்த இடத்துல இருக்கோம்? 3வது நிலையில இருக்கோம். இந்த நிலையில இருந்து இந்த நிலைக்கு நீங்க போறது ரொம்ப நாள் ஆகாது. இந்த 4 குவாட்ரண்ட்ல இந்த 2வது குவாட்ரண்ட் கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். எனக்கு வேணும்னா நம்ம அதை நோக்கி போகணும்.
இப்ப நீங்க அந்த 4வது நிலை நோக்கி போறீங்கல்ல, இந்த 4வது நிலை கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அது வந்து என்ன ஆயிடும், கம்ஃபர்ட்டா மாறிடும். சார் நான் வந்து இந்த கோர்ஸ் படிச்சேன், வாழ்நாள் ஃபுல்லா அந்த கோர்ஸை வச்சு ஓட்ட முடியுமா? அப்படி ஒண்ணு இருக்கா? இல்ல. பல பேர் அப்படிதான் ஓட்டுவாங்க. வாழ்க்கையில பல பேரு ஒரு கோர்ஸை படிச்சாங்கன்னு வைங்களேன், அது படிச்சதோட ஓகே எனக்கு தெரியும், அவ்வளவுதான். நீங்க ஓடணும். எப்போ வரைக்கும்? சாகர வரைக்கும். அந்த குரோத்ங்கிறது பர்மனன்ட் குரோத் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. பர்மனன்ட் குரோத்ங்கிறது அது வந்து லூப் தான். இந்த லூப் வந்து நம்மளை விடவே விடாது. விட்டோம்னா நம்ம லூப்ல இருந்து தனியா போயிடுவோம். நீங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இப்ப நான் ஒண்ணு படிச்சேன்னா இது பத்தாது, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, எது வரைக்கும்? லைஃப் லாங் லேர்னர். அதான் LLLம்பாங்க. லைஃப் லாங் லேர்னராக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த குரோத் தொடர்ச்சியாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த குரோத் பர்மனன்ட் கிடையாது. ஆஃப்டர் சம் டைம் இட் வில் ஸ்டாப். நீங்க மறுபடியும் வந்து ஸ்டாக்னட் ஆயிடுவீங்க. அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எங்க இருப்பீங்கன்னா மறுபடியும் இங்க இருப்பீங்க. எங்க? ஃபர்ஸ்ட் நிலைமையில. அப்படியா, இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கா, மறுபடியும் ஸ்டார்ட் பண்றான் 1ல இருந்து. ஐயோ இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, இப்படி ஒரு கோர்ஸ் நான் படிக்காம போயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, மறுபடியும் வந்து படிக்க ஆரம்பிச்சு மறுபடியும் growth. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இது, மறுபடியும் உனக்கு தெரியாம இருக்கும், புதுசா ஒரு கோர்ஸ் வரும், புதுசா ஒரு வாய்ப்பு இருக்கும், மறுபடியும் இதுல மறுபடியும் இதுல மறுபடியும் இதுல, இப்படியே ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா எப்படி ஓடணும்? சந்தோஷமா ஓடணும். எப்படி ஓடணும்? சந்தோஷமா ஓடணும். இந்த ஓட்டம் வந்து உங்களுக்கு பெயினை தரக்கூடாது. இந்த ஓட்டம் வந்து ஹாப்பினஸை கொடுக்கணும். லேர்னிங்கிறது பெயினா இருந்தா நம்ம படிக்கவே மாட்டோம். இப்ப இங்க இருக்கக்கூடியவர்கள் பல பேர், எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% 100% சொல்லலாம், நிச்சயமாக பெயினோட இந்த கோர்ஸ் உங்களால படிக்கவே முடியாது. ஏன்னா பெயினோட படிக்கக்கூடிய கோர்ஸ் இது கிடையாது. நீங்க ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் கத்துக்கிறீங்களா, அது பெயினோட படிப்பீங்க. இங்க இருக்கக்கூடியவர்களை நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் பைசா தர நீ மாசம் மாசம் அட்டன் பண்ணு சொன்னா கூட பண்ண மாட்டோம் சில கோர்ஸுக்கு. இப்ப என்னெல்லாம் வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன் இந்த கோர்ஸை படின்னு ஏதோ ஒரு கோர்ஸை கொடுக்குறாங்கன்னா நான் படிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? இதை நான் விரும்பின கோர்ஸா இருந்தா மட்டும்தான் படிக்க முடியும். ஸ்ட்ரகிள் இருக்கதான் செய்யும், ஸ்ட்ரகிள் இருக்கதான் செய்யும். ஆனா ஸ்ட்ரகிளாக இருக்காது. ஏன்னா நம்முடைய ட்ரீம் பெருசு, இந்த கஷ்டங்களை விட என்னுடைய நோக்கம் பெருசு அப்படின்னு அதை நோக்கி போகும்போது பெட்டர். இதுதான் அடிப்படையில இந்த 4 quadrant. இப்படி ஒரு விஷயம் இருக்கின்றே தெரியாது என்று இருப்பதுங்கிறது முதல் நிலை. இப்படி ஒரு விஷயம் இருக்கு ஆனால் எனக்கு தெரியவில்லை என்பது 2வது நிலை. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது, இதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன்ங்கிற உள்ள நுழைஞ்சு கற்றுக்கிறது 3வது நிலை. கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதுல எக்ஸ்பர்ட் ஆகிறதுங்கிறது 4வது நிலை. இந்த 4 நிலையில் நம்ம எந்த நிலையில இருக்கோம்ங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுடைய லைஃப்ல அப்பார்ட் ஃப்ரம் சைக்காலஜியாக இருந்தாலும் சரி, கவுன்சிலிங்கா இருந்தாலும் சரி, கோச்சிங்கா இருந்தாலும் சரி, இல்ல உங்க பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, நீங்க எந்த விஷயத்த எந்த குவாட்ரண்ட்ல இருக்கீங்க அப்படின்னு ஒண்ணுன்னு போட்டு டைப் பண்ண முடியுமா? நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்துல நான் இந்த குவாட்ரண்ட்ல இருக்கேன். வேற லேர்னிங்கா இருக்கலாம், இந்த லேர்னிங்கா இருக்கலாம். ஒரு கவுன்சிலிங்கோ, கோச்சிங்கோ, இல்ல ஒரு இங்கிலீஷ் கிளாஸோ, இல்ல ஒரு ஸ்கில்லையோ, இல்ல பப்ளிக் ஸ்பீக்கிங்லயோ, இல்ல ட்ரைனிங்லயோ, இல்ல ஒரு விஷயத்தை செய்யறதுலயோ, எதுல எந்த விஷயம் இன்னும் அப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியல எனக்கு அப்படிங்கிறவங்க ஒண்ணு டைப் பண்ணுங்க. அந்த விஷயம் என்னன்னு டைப் பண்ணி. இப்போ ராமலட்சுமி மேம் வந்து ஆஃப்லைன்ல ஒரு கோர்ஸ் இருக்கு, படிக்கல, இப்ப அடுத்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க, 2வது நிலையில இருக்காங்க, 3வது நிலைக்கு போவாங்க. உங்களுடைய லைஃப்ல நீங்க எந்த இடத்துல? டிரைவிங்ல 3வது, சஃபானா சொல்றாங்க பாத்தீங்களா, டிரைவிங்ல 3வது நிலை. ஃபஹ்மிதா டிசிபில 3வது நிலை, டிசிபில ஸ்டார்டர் லேர்னிங் இல்லையா? சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் 3வது நிலை. சீட்டட் ப்ரிப்பேரிங் வந்து சீட்டட் மித்யா சொல்றாங்க 3வது நிலை. எந்த ஒரு விஷயம் நீங்க 2வது நிலையில இருக்கிறதா நினைக்கிறீங்க? 2வது நிலை, அதாவது உங்களுக்கு தெரியுது பட் இன்னும் பண்ணலங்கிற வருத்தம் இருக்கக்கூடிய விஷயத்தை டைப் பண்ணுங்க. இந்த விஷயம் 2வது நிலையில எதுல இருக்கீங்கன்ட்டு. இப்படி ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பட் இன்னும் இன்வால்வ் ஆகல, பண்ணவே இல்லை, பட் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கக்கூடியது 2வது நிலை. ஓகே. டிரைவிங், சைக்காலஜி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், உங்களுக்கு தெரியும், கான்சியஸ்லி தெரியும் எனக்கு வந்து நான் அதில் இன்காம்பிடென்டா இருக்கேன், பட் அது எனக்கு வேணும், ஆனா என்னால அடுத்து எடுத்து வைக்கல அப்படிங்கிற விஷயம் இது. டெய்லரிங், MDCC, சைக்கிளிங், ஒர்க் பண்ற போறது, டெக்னிக்கல் நாலேஜ், ட்ரைனர் ஆகிறது, ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிறது, 2வது நிலையில இருக்கிறது. இதெல்லாம் நான் பண்ணணும்னு தோணுது, எனக்கு தெரியும், பட் இன்னும் நான் அதுல இன்வால்வ் ஆகல, அது எனக்கு வலிச்சுட்டு இருக்குங்கிறவங்க. ஆஃப்லைன் கிளாஸ், பிசினஸ் தொடங்குறது, சரியா? எஃபெக்டிவ் ஸ்பீக்கிங், ஓகே, ஹோம் மேனேஜ்மெண்ட். இப்ப பாருங்க, இதுல லெவல் 1 quadrant 1, இந்த quadrant 1 இந்த விஷயத்துல நான் quadrant 1ல இருக்க வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா நீங்க அது கோட்ரண்ட் ஒண்ணுனாவே உங்களுக்கு தெரியாம தான் இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு தெரியாத சில விஷயங்கள் இந்த ஏரியால இருக்குன்னு நான் நம்புறேன், தேடினா கிடைக்க வாய்ப்பு இருக்கு, பட் என்னன்னு எக்ஸாக்ட்லி தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஏரியா இருக்கா? இந்த பர்டிகுலர் விஷயம் லெவல் 1ல கோட்ரண்ட் 1ல இப்படி ஒரு விஷயம் நிறைய இருக்க பெனிஃபிட் இருக்க வாய்ப்பு இருக்கு, நிறைய எக்ஸ்போஷர் இருக்க வாய்ப்பு இருக்கு, பட் நான் இன்னும் அதை எக்ஸ்போஸ் பண்ணல, நான் அதை நோக்கி போகல அப்படிங்கிறவங்க. சைக்காலஜில இன்னும் மாடர்ன் டெக்னாலஜி நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரியுது, பட் இன்னும் நான் இன்வால்வ் ஆகல, அதெல்லாம் வந்து தேடணும். இன்னும் சைக்காலஜிக்கல் கோர்சஸ் இன்னும் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தேடணும். கிரிப்டோ ட்ரேடிங் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாது. கிரிப்டோ ட்ரேடிங் நீங்க போகணும்னு நினைக்கிறது 2வது வேலைக்கு போயிடுவீங்க. கிரிப்டோனே என்னன்னு தெரியாது இல்ல, அவங்கதான் ஒண்ணு. கிரிப்டோன்னு என்னன்னே தெரியலங்கிறவங்க ஒண்ணு. ஜெசிமா வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் தான் என்னன்னு தெரியல. ஓகே, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். பயன் புரியுதா? இதான் உள்ள விஷயங்கள். நீங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, தொடங்கிட்டீங்க, போய்கிட்டு இருக்கீங்க. ஒரு 3வது நிலையில இருக்கக்கூடிய விஷயம் நீங்க நினைக்கிறது 3வது நிலையில இருக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயத்துல வந்து நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது 3வது நிலையில நீங்க இருக்கிறதாக நினைக்கக்கூடிய விஷயம். ஓகே, சரி. இப்போ இதுல மேபி நீங்க 3ல இருக்கலாம் இப்ப டைப் பண்ணது. ஆனா நீங்க எக்ஸ்பர்ட்டாவும் சில இடத்துல இருப்பீங்க, நீங்க ஒரு growth லெவல்லையும் இருப்பீங்க. நீங்க 4வது நிலையில இருக்கக்கூடிய சில விஷயங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது விஷயம் கண்டிப்பா நீங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க, அந்த பர்டிகுலர் இதுல நீங்க வந்து நல்ல growthல இருப்பீங்க. தஜ்வீத், டீச்சிங், ஃபேமிலி மெயின்டெனன்ஸ், அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல 4வது நிலையில் இருக்கேன், பேரண்டிங்ல 4வது நிலை, கவுன்சிலிங்ல நல்ல நிலை, நாவல் ரைட்டிங்ல 4வது நிலை. இதெல்லாம் நீங்க எக்ஸ்பர்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். டீச்சிங், டிரைவிங், 2 வீலர். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இப்போ இதுதான் ரியலைசேஷன். இப்போ ஒரு பையன் வந்து கிளாஸ்ல சரியா படிக்கல அப்படின்னு சொன்னா அவன் எந்த நிலையில இருக்கான்? நம்ம சொன்னதை அவன் கனெக்டே ஆகலையா, இல்ல அவன் கனெக்ட் ஆகி படிக்கலைங்கிற வருத்தத்துல இருக்கானா, இல்ல அவன் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகலையா, இல்ல நல்ல மார்க் எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கானா? அதாவது ஒரு பையனுக்கு இப்படி ஒரு சப்ஜெக்டே அவன் உள்ள போகவே இல்லையா? நான் இன்னைக்கு ஒரு பாடம் நடத்துறேன், இந்த பாடம் சுத்தமாக அவன் மைண்டுக்குள்ள கனெக்டே ஆகல, இது எப்படி என்னங்கிறது அவனுக்கு புரியவே இல்லை, அவனுக்கு அடிப்படை அறிவே இல்லாம இருந்தானா 1, அவனுக்கு அடிப்படை அறிவு இருக்கு பட் இன்னும் டீப்பா போகல அப்படின்னா 2, அடிப்படை அறிவு இருக்கு கொஞ்சம் டீப்பா போக ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா 3, அவன் நல்ல மார்க் எடுக்க தொடங்குறான், ஒரு 80-85% மார்க் எடுக்க அவன் தயாராகிறான்னா 4. ஒரு ஸ்டூடெண்ட் எவாலுவேட் பண்றது புரியுதா? அவன் வந்து எந்த இடத்துல இருக்கான் அப்படின்ட்டு. எஸ், 2 வீலருக்கும் பொருந்தும், 2 வீலருக்கும் பொருந்தும். அப்ப இந்த 4வது நிலையை நோக்கி நம்ம போகணுங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கை. அப்ப இது இந்த 4 ஜோனுக்கும் இதை கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவோம், இதை பெயின் ஜோன் சொல்லுவோம், இது லேர்னிங் ஜோன் சொல்லுவோம், இது growth ஜோன் சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் பர்சனல் லைஃப்லயும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி நம்ம எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு பெட்டராக இருக்கும். ஒரு நடத்தக்கூடிய பாடம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கனெக்டே ஆகல, அவன் மார்க் எடுக்கலன்னு சொன்னா அவன் இப்படி ஒண்ணு நடத்தினீங்களா கேட்பான். அப்படி கேட்டானா அவன் எந்த நிலையில இருக்கான்? 1, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதா இந்த கோர்ஸ். சர்டிஃபைடு ஸ்டூடெண்ட் கோச்சிங்கோட கான்செப்டே அதுதான். ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி வெளியே கொண்டு வர்றது, அவனுக்கு வந்து எப்படி அந்த விஷயத்த புரிய வைக்கிறது, அவன் எந்த கோட்ரண்ட்ல இருக்காங்கிறது எப்படி ரியலைஸ் பண்றது, அவனுக்கு எப்படி அனலைஸ் பண்றது, இந்த விஷயங்கள் தான் இந்த கோர்ஸ்ல வந்து நம்ம முழுமையாக பார்க்க போறோம். ரைட். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு வைங்களேன், யார்ட்டையாவது போயிட்டு நீங்க எப்ப உனக்கு ஒரு விஷயம் தெரியலப்பான்னு சொன்னோன்னே அவன் என்ன சொல்ல வந்துறீங்களா? கோவப்படுவான் முதல்ல. ஏன்னா அந்த அன்கான்சியஸ் இன்காம்பிடன்ஸ் என்ன தெரியுமா, ஒரு டினையல் தான் இருக்கும். இப்ப நீங்க ஒரு படிக்காதவங்க இல்ல அந்த திறன் இல்லாதவங்க போய் சொல்லுங்க, இதெல்லாம் படிச்சா நல்லா இருக்கும் படிக்கிறேன், எனக்கு தெரியாதுதான், நான் இருக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன், இதை விட எனக்கு என்ன வேணும், டினையல் மறுக்கிறது. அப்ப அது தெரிஞ்சு எனக்கு என்ன ஆயிட போகுது, எனக்கு இருக்கிறதே போதும்ட்டு. அந்த டினையலுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஃபியர், ஒரு பயம், நம்மளால பண்ண முடியுமா போக முடியுமான்ட்டு. இப்ப அந்த பயம் வந்தா என்ன ஆகும்னா புதுசா வாய்ப்புகள் இருந்தாலும் கோவம் வரும். இப்ப நான் படிச்சு என்ன பண்ண போறேன், நீ விடு, நான் பண்ண தயாரா இல்லை அப்படிங்கிற மாதிரி வருவான். அவனுக்கு என்ன ஆகும், அவனால வந்து அந்த விஷயத்த ஏத்துக்க முடியாது. இப்ப அந்த ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா அவன் எந்த நிலையில இருக்கான்? ரெசிஸ்டன்ஸ் தடுக்கிறது.
எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், எனக்கு இருக்கிறதே போதும், எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு ஓகே தான், இதுக்கு மேல சம்பாரிச்சு என்ன பண்ண போறேன், இதுக்கு மேல படிச்சு என்ன பண்ண போறேன், நீ இப்ப படிக்கிறா நீ படி, நான் எதுக்கு படிக்கணும், எனக்கு என்ன தெரியல, யாராவது உங்களை படிக்க சொன்னா கூட கோவம் வரும். ஏன்னா நீங்க அது ரெசிஸ்டன்ஸ் இருப்பீங்க. அப்புறம் கிராஜுவலி எந்த இடத்துக்கு போவோம்னா இந்த கான்சியஸ்லி இன்காம்பிடன்ஸ் போவோம். ஒருவேளை நல்லா தான் இருக்குமோ, இப்ப நம்ம தான் வேணாங்கிறோம், அவங்களாம் படிக்கிறாங்களே, கொஞ்சம் கொஞ்சமா அக்செப்டன்ஸ் போவோம், ஏத்துக்குவோம். ஆமா, படிச்சா நல்லா தான் இருக்கும் போல இருக்கு, ஸோ நமக்கு நாமே ஹீல் ஆயிடலாம், நமக்கு நாமே அந்த விஷயத்த சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து அந்த அக்செப்டன்ஸ்க்கு வருவாங்க. அப்படி அக்செப்டன்ஸ்க்கு வந்தாதான் மைண்ட் ஓப்பன் ஆகும். அப்போ அந்த விஷயங்கள்லாம் செஞ்சு பார்ப்பாங்க, அதான் லேர்ன் பண்ணுவாங்க, ரீலேர்ன் பண்ணுவாங்க. ரீல் என்னது? கத்து மறுபடியும் பழசு தெரியாம இருந்திருக்கும், இல்ல தெரிஞ்சு தப்பா தெரிஞ்சிருக்கும், அதையெல்லாம் மறுபடியும் லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. பல நேரங்களில் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கத்துக்காத காரணம் என்னன்னா, பல கெட்ட விஷயங்களை இல்ல தேவையில்லாத விஷயங்களை கடந்த காலத்துல கத்திருப்போம். இப்ப நீங்க பழமொழிகளா இருக்கட்டும், இல்ல பல திறன்களா இருக்கட்டும், தப்பா பல விஷயங்களை கத்திருப்போம். அதுவே நம்முடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கும். ஓப்பன் மைண்ட் ரொம்ப முக்கியம். அதனால இந்த ரீல் லேர்னிங் இருக்குல்ல, ரொம்ப முக்கியம். இல்லைன்னா புது லேர்னிங் நடக்காது. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு புதுசா லேர்ன் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம இந்த ஸ்கூலுக்கு வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போகும்போது அங்க சில பார்ப்போம், இந்த புது டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு விஷயம் தெரியாது, ஓப்பனா இருப்பாங்க, எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க வந்து கத்துக்க தயாரா இருப்பாங்க. கொஞ்சம் சீனியர் டீச்சர்ஸ்ல சில பேர் அவங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும், நான் வந்து ஒரு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, இப்ப நம்மளை பார்த்தோன்னு இவன் என்ன பெருசா சொல்லிட்டு போறான், நமக்கு தெரியாதுதா அப்படின்ட்டு அவங்க ரீலேர்ன் பண்ண தயாராகவே மாட்டாங்க. அவங்க மைண்ட்லாம் வந்து நம்மள எவாலுவேட் பண்றதா இருக்குமே ஒழிய, அந்த அவன் என்ன சொல்றான், என்ன கான்செப்ட், எனக்கு இந்த கான்செப்ட் வந்து கனெக்ட் ஆகுமா ஆகாதா, எனக்கு தேவையா இல்லையா, நம்ம ரீலேர்ன் பண்ண தயாரா இல்ல, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு மனநிலை இருக்கும். அப்ப இந்த லேர்னிங் ஸ்டேஜ்ல ரீலேர்னிங் முக்கியம். சரியா? அப்ப இந்த லேர்னிங் நடக்கும் பொழுதுதான் அதை எல்லாம் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை இன்டகிரேட் பண்ணுவோம், செயல்படுத்துவோம், ஒருங்கிணைப்போம். இதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கான பாதை. வளர்ச்சியை நோக்கி நம்ம போவோம். அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இது நடக்கும். அப்ப முதல் ஸ்டேஜ்ங்கிறது லேக் ஆஃப் அவேர்னஸ், எனக்கு விழிப்புணர்வே இல்லைங்கிற நிலை. இந்த விழிப்புணர்வு நிலையிலிருந்து அடுத்து என்ன பண்ணுவோம், அவேர்னஸ் நோக்கி நம்ம போவோம். இந்த விழிப்புணர்வு நிலையிலிருந்து அவேர்னஸ் ஏற்படும், இந்த விஷயங்களை பண்ண நல்லா இருக்கும்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறிக்கிட்டு போவோம். அதுக்கப்புறம் அவன் தான்டா இந்த விஷயத்துக்கு அப்படின்னு நிற்போம். அவன் அடிச்சு கால் கிடையாதுடா அப்படின்னு நிற்போம். அவனா அந்த விஷயம் அவன் தான்டா. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு கிராஜுவலா, ஓவர் த நைட் இல்ல. இது எல்லாம் படிப்படியாக நின்று கஷ்டப்பட்டு வந்து இந்த இடத்துல வந்து நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இது யாரால வேணாலும் பண்ண முடியும். இதுதான் ஸ்ட்ரக்சர். இதுதான் ஸ்ட்ரக்சர். சரியா? ரைட். ஸோ இது வந்து எல்லா பிபிடியுமே இங்க இருக்கக்கூடிய எல்லா கிளாஸுமே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல 24 ஹவர்ஸ்ல ஷேர் பண்ணுவாங்க. ரெக்கார்டிங்கும் கோஆர்டினேட்டர்கிட்ட கேட்டு நீங்க வாங்கிக்கலாம். ரெக்கார்டிங்கும் நீங்க கோஆர்டினேட்டர் கேட்டு வாங்கிக்கலாம். அப்ப இந்த கோர்ஸ் பர்டிகுலராக நமக்கு என்ன தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்டிஃபைடு ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் கோர்ஸ். ஸோ இதுல என்னென்னலாம் லேர்ன் பண்ண போறோம் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸினுடைய பிஹேவியரை மாடிஃபை பண்றது அப்படிங்கிறத தாண்டி, இது எனக்கு ஒரு கேரியர்ல எப்படி நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்கள். ஒரு 20 ஹவர்ஸ் கிளாஸ் இது. 20 ஹவர்ஸ் நம்ம போட்டிருக்கிறது மினிமம். பல நேரங்களில் வந்து அதை 25, 30 வரைக்குமே போகும். மினிமம் கிளாஸஸ் வந்து ஒரு 20 ஹவர்ஸ் நமக்கு வந்து இந்த கிளாஸ் போகும். இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, இது கோர் கான்செப்ட்ஸ் என்னங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஒரு கவுன்சிலிங், ஒரு கோச்சிங், ஒரு லைஃப் கோச்சிங், ஒரு ப்ராக்டிஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறது. அப்ப இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒருவேளை நீங்க ஆல்ரெடி டீச்சராக இருந்தாலும் சரி, இல்ல நான் டீச்சரா இல்ல இந்த ஃபீல்ட்ல இருக்கேன், நான் ஆல்ரெடி ஒரு டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கேன், இல்ல எம்டிசிசி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இதை வச்சுட்டு நீங்க வந்து ஒரு கேரியர் கவுன்சிலராக, கேரியர் கோச்சாக, ஒரு ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட் கோச்சாக நீங்கள் மாற முடியும். ஏன்னா அந்த கோர் கான்செப்ட் என்ன, ஒரு ஸ்டூடெண்டோட பிஹேவியரை எப்படி மாடிஃபை பண்றது, அதுல உள்ள சிக்கல்கள் என்ன, ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அவனுக்கான கவுன்சிலிங் எப்படி கொடுக்கறது, அவனுக்கான அந்த சைல்ட் சைக்காலஜி எப்படி புரிஞ்சுக்கிறது, அடோல்சன்ட் அந்த டீனேஜ் வாலிப பருவத்தில் உள்ள விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த விஷயங்கள் இதுக்கான கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், இதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு கவுன்சிலிங்க்கு பயன்படுத்தலாம். கவுன்சிலிங் சொன்னா ஒரு பிரச்சனை இருக்கு, சால்வ் பண்ணுவோம், அது கவுன்சிலிங்.
கோச்சிங்னு சொன்னா பிரச்சனை ஒண்ணு இல்லை, நான் நல்லா மார்க் எடுக்கணும், நல்லா மனசை வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நோக்கி போறது கோச்சிங்பாங்க. கவுன்சிலிங்கும் கோச்சிங்கும் சின்ன வித்தியாசம் தான். எம்ஜிஆர் மறு வச்சுட்டு வருவார்ல, அந்த மாதிரி தான். மாறு வேஷத்துல வரேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரு, ஒரு புள்ளி வச்சுட்டு வருவாரு, அவர் கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு புள்ளி வச்சுட்டு வந்தா அது கோச்சிங், புள்ளி இல்லாம அப்படியே வந்ததுன்னா கவுன்சிலிங். சில நேரங்கள் நீங்க அந்த கண்டுபிடிக்க முடியாது எது என்னன்ட்டு, பட் ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான். கன்ஃபியூஸ் ஆகும். கவுன்சிலிங் கோச்சிங் ஒன்றும் இப்போ யூ வில் பி ஹெல்பிங் பீப்புள், அவ்வளவுதான். சரியா? அப்போ அந்த மாதிரியான கான்செப்ட்ல இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு அகாடமிக் அட்வைசராக, ஒரு கேரியர் கவுன்சிலராக முழுமையாக இந்த கோர்ஸ் ஒரு 20 ஹவர்ஸ் ஒரு 25 ஹவர்ஸ் படிச்சு முடிச்சா முழுமையாக ஆக முடியும்னா இதுக்கான ஒரு ஐடியாவை நம்ம கொடுத்துருவோம். இதை வச்சு நீங்க பயன்படுத்துறதுக்கு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு கம்யூனிட்டி கவுன்சிலிங் சென்டர், ஒரு கவுன்சிலிங் சென்டர் ஹெல்ப் பண்ணக்கூடிய கவுன்சிலிங் சென்டர்ல மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்ஸ்டிடியூஷன் நிறுவனங்கள் இன்ஸ்டிடியூஷனல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டிடியூஷனல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னா இப்போ கம்பெனிகள்ல பாத்தீங்கன்னா கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருப்பாங்க. இப்போ நான் கம்பெனி வச்சிருக்கேன்னு வைங்களேன், இந்த கம்பெனி வளர்றதுக்கு காரணம் இந்த சமூகம். அப்ப இந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது திருப்பி தரணும் அப்படிங்கிறது கம்பெனிகள்ல ஒரு நடைமுறையாக உள்ளது. இன்னைக்கு பெரும் தொழிலதிபர்லாம் பாத்தீங்கன்னா பெரும் கம்பெனிகள் இதை கட்டாயமாக வச்சிருப்பாங்க. கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிம்பாங்க. அவங்க ஏர்ன் பண்றதுல ஒரு சர்டன் பர்சன்டேஜ் சமூகத்துக்காக செலவு பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் பெரும்பாலும் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தாலும் சரி, இது இன்ஸ்டியூஷன்ல காலேஜ் ஸ்கூல்ஸ்ல பயன்படுத்தினா இன்ஸ்டியூஷனல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிம்பாங்க. கம்பெனிகளை பயன்படுத்தினா கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிம்பாங்க. அது என்னன்னா அவங்களுடைய வருமானத்திலிருந்து சர்டன் பர்சன்டேஜ் ஒதுக்கி மாணவர்களுடைய நலனுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ட்ரைனர்ஸ் நீங்க ஒர்க் பண்றதை பார்த்துருப்பீங்க இந்த ஏரியால. அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய பல ப்ராஜெக்ட் சிஎஸ்ஆருக்கோ ஐஎஸ்ஆருக்கோ இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி டெவலப் பண்றதுக்காக இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் சம்பந்தமாக புரிஞ்சவங்களை ட்ரைன் பண்றதுக்கு தான், அதுக்கு அவங்க மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைன் பண்றது தான் விரும்புவாங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணும்பொழுது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான அந்த கோச்சிங் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க அந்த சர்டிபிகேட்டை வச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எடுக்க முடியும் இந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு. சரியா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்டூடெண்ட் கவுன்சிலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிறது உள்ள விஷயம், இங்கேயும் சரி ஸ்ரீலங்காலையும் சரி. அதே மாதிரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், சமூக நல இயக்கங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கான ப்ரோக்ராம்ஸை பண்ணும், அதுக்கான சென்டர் வச்சு ஒர்க் பண்ணும். அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கு இந்த கோர்ஸை நீங்க பயன்படுத்திக்கலாம். இல்ல நான் பிரைவேட்டா நான் ஒரு ஸ்டூடெண்ட் கோச்சாக இருக்க ஆசைப்படுறேன், ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் எடுக்கிறதுக்கு, அவங்களோட மனநலம் சார்ந்த விஷயங்களை அவங்களுக்கு கைட் பண்றதுக்கு, அவங்க உள்ள குழப்பங்களை தீர்க்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னா இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இது ஒரு பேட்டர்ன் கொடுத்துருவோம். இதுக்கு சப்போர்ட்டிவா உங்க டிசிபியில் உள்ள மற்ற கண்டென்ட், எம்டிசிசியில் உள்ள கண்டென்ட், அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஸ்கோப், இந்த கோர்ஸை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்க அந்த ஒரே தோசை தான், ஒரே மாவு தான், அந்த மாவு வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், நார்மல் தோசையும் செய்யலாம், ஆயில் போட்டு நல்ல நெய் தோசையும் செய்யலாம், இல்ல ஒரு ரவா தோசையும் செய்யலாம், இல்ல ஒரு ஆனியன் தோசையும் செய்யலாம். இப்ப இங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாவு வச்சுக்கிட்டு என்ன பண்றது நீங்க முடிவு பண்ணலாம். நீங்க கவுன்சிலிங்கும் பண்ணலாம், கோச்சிங்கும் பண்ணலாம், ட்ரைனிங்கும் பண்ணலாம். கண்டென்ட் ஒண்ணுதான், மெத்தடாலஜி தான் வேற. மெத்தடாலஜி தான் வேற. சரியா? அடுத்து சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான கவுன்சிலிங், அவங்களுக்கான சப்போர்ட் என்னால கொடுக்க முடியுமா, அதுவும் கொடுக்கலாம். சரியா? என்னங்க நீங்க ஒரு 3 தோசையை நிறுத்திட்டீங்க, பைசல் பேர் தோசை வெறியன்னு நினைக்கிறேன். நானும் தான். தோசைலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, மசால் தோசையை விட்டுட்டீங்களா அப்படின்ட்டு. மசால் தோசையை செய்யலாம். ராமலட்சுமி பொடி தோசையும் செய்யலாம். வேற என்ன தோசை இருக்கு, அவங்க விருப்பத்தை சொல்லுங்க. தோசையில என்னென்ன தோசையெல்லாம் இருக்கு? இப்ப கிளாஸ் கவுன்சிலிங்கா தோசையான்னு தெரியல, ரெண்டும் ஒண்ணுதான். கறி தோசை பாத்தீங்களா, கறி தோசை. நாங்க என்ன இலக்காரமா, முட்டை தோசை, ஊத்தாப்பம். அந்த தோசை மாவே வச்சு நாங்க ஊத்தாப்பம் பண்ணுவோன்ட்டு. ஊத்தாப்பத்துல நீங்க தோசை பண்ணலாம், தோசையில ஊத்தாப்பம் பண்ண முடியுமா, பண்ணுவோம் நம்ம. இதுல என்ன இருக்கு? வேற என்ன, முட்டை தோசை, மஷ்ரூம் தோசை. இப்ப கவுன்சிலிங்ல எத்தனை வகைன்னு கேட்டா இந்த இவ்வளவு ஆன்சர் வந்திருக்குமான்னு தெரியல. கவுன்சிலிங்ல எத்தனை வகைன்னு கேட்டிருந்தீங்கன்னா இப்ப ரெண்டு பேருக்கு மேல ஆன்சர் பண்ணிக்க மாட்டாங்க. இப்ப தோசையில எத்தனை வகைன்னு சொன்னா இப்ப நீங்க டைப் பண்றது மட்டும் கிடையாது, இங்க சைட்ல 10 பேர் அனுப்பியிருக்காங்க. இப்ப நான் அந்த தோசை எக்ஸ்பிளைன் பண்றதே இப்ப இந்த கிளாஸ் முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன், அவ்வளவு தோசை வருது. பீஸா தோசை, ஆமா, அதை நீங்க பிச்சு சாப்பிட்டீங்க, இல்ல சாப்பிடும்போது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அதுக்கு பீஸா தோசை. பார்த்தீங்களா, ஒருத்தன் சொல்றாங்க லைவ் அப்டேட், நாங்க இப்ப தோசை சாப்பிட்டு இருக்கோம் சார். எவ்வளவு தூரத்துக்கு அப்டேட்டா இருக்காங்க பாத்தீங்களா. இவங்க லெவல் 3 போயிட்டாங்க, லெவல் 4 சாப்பிட்றதுல நேர growth தான். உடனே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு
இந்த 4வது நிலை நோக்கி போறாங்க. தோசையை வந்து நீங்க அப்படியே சாப்பிட்டா தோசை, பிச்சு போட்டு சாப்பிட்டா பிச்சு போட்ட தோசை அப்படின்னு. தோசையை வந்து நீங்க அப்படியே சாப்பிட்றது அப்படி அது என்ன, அதுல என்ன ஒரு சுவாரஸ்யம் இருக்கு? அது பிச்சு போட்டு சாப்பிட்றதுன்ட்டு. இன்னும் சில பேர் டீல தொட்டு சாப்பிடுவாங்க. அது அந்த காட்சியெல்லாம் நீங்க பார்க்காம இருக்கணும். இல்லைன்னா நீங்க தோசை நீங்க மறுபடியும் சாப்பிட முடியாது. நீங்க தோசை சாப்பிட்றது கடைசியாக தான் இருக்கும். சில பேர் தோசை சாப்பிட்ற ஸ்டைல நீங்க பாத்தீங்கன்னா அந்த தோசை சாப்பிட்றது உங்களுக்கு தொடர்ந்து நீங்க சாப்பிடணும்னு சொன்னா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவ்வளவு தூரத்துக்கு இனிமையா இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும், வித்தியாசமா சாப்பிடுவாங்க. டீ வித்து தோசை எம்மி பாத்தீங்களா? ஷம்மிக்கு வந்து அந்த எம்மிங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. தோசையோட அந்த டீயோட சேர்ந்து தோசையை சாப்பிட்றது அப்படி அந்த மாதிரி விஷயங்கள். ரைட். இது எல்லாம் இருக்கும் சார். நான் வந்து இதெல்லாம் படிச்சு நான் ஒரு கவுன்சிலராக, ஒரு கோச்சாக, ஒரு ஸ்டூடெண்ட் கோச்சாக ஆகிறதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு பர்சனலி என் பர்சனல் லைஃப்க்கு பயன்படுத்த முடியுமா? தாராளமாக பயன்படுத்த முடியும். அதுதான் பிரதானம். இதுல என்னால வந்து மற்றவங்களை கைட் பண்ண முடியும்னா என் பிள்ளைங்களையும் கைட் பண்ண முடியும், அவங்களுக்கான வழிமுறையில் ஏற்படுத்த முடியும், அவங்களுக்கான கோச்சிங் பண்ண முடியும். அப்படிங்கிறதான் உள்ள விஷயம். சரியா? இதுல என்னென்னலாம் நம்ம கவர் பண்ணுவோம் இந்த கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோர்ஸை பத்தியான இன்ட்ரடக்ஷன், இந்த டிஃப்ரெண்ட் ஃபேசஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் என்ன, கவுன்சிலிங் பண்ணும்போது எத்திக்ஸ் என்ன, ஒரு டாக்குமெண்டேஷன் எப்படி ரெடி பண்றது கவுன்சிலிங்ல, கவுன்சிலிங் பண்ணும்பொழுது ஒரு டாக்குமெண்ட்டை கிளியரா எழுதுறது எப்படி, கைட்லைன்ஸ் அதுக்கான கைட்லைன்ஸ், இது எல்லாமே இதனுடைய கோர்ஸனுடைய கண்டென்ட். ஒரு பிஹேவியரை கண்டுபிடிக்கிறது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பிஹேவியர் ரீதியாக அவனுக்கு பாதிப்பு இருக்குன்னா அது எல்லாமே ஒரு பிஹேவியர்னு சொல்லிட முடியாது. சிலது திறன் சார்ந்தது, சிலது பிரச்சனை சார்ந்தது. இதான் டீட்டெயிலாக நான் அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். திறன் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, பிரச்சனை சார்ந்த பிரச்சனைனா என்ன, ஸ்கில்டு பிஹேவியர்னா என்ன, ப்ராப்ளம் பிஹேவியர்னா என்ன, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, இந்த ரெண்டு வித்தியாசங்களை தெரிஞ்சாதான் அவனை கரெக்ட் பண்றது எப்படின்னு தெரியும். அந்த விஷயங்கள்ல பார்ப்போம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பனிஷ்மெண்ட்னா என்ன. நம்முடைய காலகட்டத்திலாம் வந்து ஒருத்தனை மாத்தணும்னா ஒரே விஷயம் ஈஸியா மாத்துவாங்க, எறா பெல்ட். அதான் தீர்வு. இந்த காலத்துல வந்து ஒருத்தனை மாத்தணும்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பெல்ட்டை எடுப்பாங்க. அதுதான் பெல்ட்டை எடுத்தாங்கன்னா அவன் கதறுவான், அதான் மாறுவான். அதான் பனிஷ்மெண்ட் தான் அந்த காலத்துல உள்ள மெத்தடு. அந்த காலத்துல நீங்க வந்து பிள்ளைங்களை சேர்க்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யாருக்கா ஞாபகம் இருக்கா? பிள்ளைங்களை வந்து ஸ்கூல்ல சேர்க்கும் போது இந்த வார்த்தையை சொல்லாம சேர்க்க மாட்டாங்க அந்த காலத்துல. அடி உதவுற மாதிரி அண்ணன் உதவ மாட்டான் அப்படிங்கிறது ஒரு இது. என்ன சொல்லுவாங்க, இவன் கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சு எடுத்துருங்கம்பாங்க. என்ன சொல்லுவாங்க, இவன் கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சு எடுத்துருவாங்க. எல்லா இடத்துல எல்லா வீட்லயும் சொல்றது இதுதான். ஏன்னா அவனை அப்படிதான் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதுதான் பனிஷ்மெண்ட் மெத்தட் இருந்தது. இன்னைக்கு பண்ண முடியுமா? எவனையும் அடிக்க முடியுமா, திட்ட முடியுமா, இல்லை நீங்க முறைச்சு பார்க்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. எது பண்ணாலுமே இன்னைக்கு பிரச்சனை. அப்போ பனிஷ்மெண்ட் இல்லைன்னா அவனுக்கு இன்னொரு கான்செப்ட் இருக்கு அவன் சரி பண்றதுக்கு. அந்த மெத்தட் தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மெத்தட். அப்ப இது சம்பந்தமான உள்ள கேஸ் ஸ்டடிஸ், லைஃப் ஸ்பேன் டெவலப்மெண்டல் சைக்காலஜில குழந்தையா இருக்கும்போது இருந்து பெரியவங்களாகிற வரைக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள், டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன், ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்தந்த வயசுல இது பண்ணணும்னு இருக்கும். அது பண்ணாததால இல்ல அந்த ஸ்கில் வளராததால அவங்களால சில விஷயங்கள் பண்ண முடியாம இருக்கும். அது எப்படி ஐடென்டிஃபை பண்றது. அதே மாதிரி ரெட் ஃபிளாக்ஸ் ரெஃபரல்னு சொன்னா சில பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகள் வரும்போது கவனமாக கையாளணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தான் ரெட் ஃபிளாக். மைல்ஸ்டோன்ஸ் அடையலைன்னா அது ரெட் ஃபிளாகா மாறிடும். ஒரு 3 வயசுல இந்த பையன் இந்த விஷயம் பண்ணணும்னு இருக்கும், 3 வருஷத்துல அவன் பண்றதுங்கிறது மைல்ஸ்டோன். அப்படி 3 வயசுல அவன் பண்ணலைன்னா அது ரெட் ஃபிளாக். ரெட் ஃபிளாக்னா ஆபத்துக்குறி, அவனுக்கு வந்து ஆபத்துக்கான அறிகுறி, அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரியான விஷயங்கள் இதுதான் உள்ள விஷயம். இன்னும் இதுல வந்து எப்படி வந்து ஒரு காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது, ஒரு குழந்தைக்கு வந்து மன ரீதியாக சரியா இல்லையா என்கிறத எக்ஸாம் பண்றது எப்படி, அதுகிட்ட வந்து டிப்ரெஷன் லெவல் எப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு வந்து அந்த டீனேஜுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ்ல நிறைய சூசைடல் தாட் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அப்போ ஒரு பிள்ளை வந்து சூசைடல் தாட்டுக்குள்ள போறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கா, அதுக்கான கேள்விகள் என்ன, அதே மாதிரி ஒரு பிரச்சனையை கேட்டு பெறுறது எப்படி, கிளாரிஃபைங் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் எல்லாமே இது வரும். அதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான கான்செப்டை வந்து நம்ம பேசி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த விஷயங்கள் எல்லாமே இதுல பார்ப்போம். அதோடு சேர்த்து சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட்ஸ், கொஞ்சம் பிள்ளைகளோட நிலையை கண்டுபிடிச்சு மாற்றுறதுக்கான அசஸ்மெண்ட்டும் இதுல இருக்கும். இதுல மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்றது பியர் ப்ரெஷர், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். பிரச்சனைகள் பிள்ளைங்க மத்தியில வரும்பொழுது கருத்து வேறுபாடுகள் வரும்போது எப்படி சால்வ் பண்ணலாம். புல்லிங் சம்பந்தமாக நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளால ஒரு பையன் மாடியிலிருந்து விழுந்து செத்தான், சூசைட் பண்ணிட்டான். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவனை பார்த்து அவனை உருவ கேலி பண்ணதாலதான். அப்ப அந்த மாதிரி புல்லிங் நடக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றது, கோபத்தை ஹேண்டில் பண்றது எப்படி, ஒரு எக்ஸாம் நோக்கி போகும்போது எக்ஸாம்னு கேட்கும் போதே பதட்டமாகும், நமக்கே அப்படித்தானே. அப்போ பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்,
அப்போ அதை ஹேண்டில் பண்றதுக்கு அவனுக்கு பழக்கப்படுத்துறது எப்படி, செல்ஃப் எஸ்டீம் அவனுக்கு வந்து ஒரு சுய மதிப்பீடை வளர்க்கறது எப்படி, குறிப்பா பாடி ஷேம் பண்ணும்போது, உருவத்தை பண்ணும்போது, ட்ரக் டி அடிக்ஷன் சம்பந்தமாக உள்ள விஷயங்கள், இந்த லேக் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன். அப்போ இந்த வயசுல அவனுக்கு வந்து இந்த இது சம்பந்தமான நாலேஜ் இல்லாதல தப்பான போகிறதுக்கு வழி இருக்கு, அந்த மாதிரி விஷயங்களை சரி பண்றது எப்படி, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த கோர்ஸ்ல வந்து பார்ப்போம். ரைட். ஸோ மேலும் இந்த கோர்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டதுன்னு சொன்னா உங்களுடைய கோர்ஸ் கோஆர்டினேட்டரை நீங்க தாராளமாக கேட்டுக்கலாம். யார் உங்களுக்கு லிங்க் அனுப்புனாங்களோ அவங்க தான் உங்க கோஆர்டினேட்டர். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். ஸோ இது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான். அடுத்தடுத்த கிளாஸ்ல அப்படியே கண்டினியூவாக நம்ம இதை நோக்கி போவோம். அப்படிங்கிறதோட இந்த இன்ட்ரோடக்ஷனை முடிச்சிருவோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கும். சின்ன பிரேக் எடுத்து திருப்பி வரும்பொழுது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான அற்புதமான ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது, நம்முடைய பேட்ச் 13 and 14க்கு இன்னைக்கு வந்து ஃபேர்வெல். அவர்கள் நல்லபடியாக வழி அனுப்பி விட போகிறோம். கோர்ஸ் முடிச்சு ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். டாப்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். 8:45க்கு வந்துருங்க. 8:45க்கு வந்துருங்க. சந்திப்போம். லைன்ல இங்கேயே இருக்கலாம். லைன்ல கெஸ்டா இருக்கக்கூடியவர்கள் நீங்க இங்கேயே இருக்கலாம். ஸோ 8:45க்கு மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.